ஹே கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கொரியன் சீரீஸ் தான். ஆனால் இந்த சீரீஸ் வேறு எந்த சேனல்லையும் பெருசாக போடல. நான் சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் ஜப்பானில், ஃபிலிப்பைன்ஸ் இந்த மாதிரி அதர் கண்ட்ரீஸ்லாம் ரொம்ப லைக் பண்ணி பார்த்த சீரீஸ் தான். பயங்கர பாப்புலரான ஹை ரேட்டடான ஒரு சீரீஸ் தான் இது. ரொம்பவே பழைய சீரீஸுங்கிறதுனால பிரிண்ட்டு கொஞ்சம் ஓல்டானதாக, குவாலிட்டி லெஸ்ஸானது தான் கிடச்சிது. அதே என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டாக உங்களுக்கு கொடுக்க பார்க்குறேன். நீங்கள் ஒரு வேளை K-drama ஃபேனாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸை நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா இது பயங்கர பாப்புலரான சீரீஸ். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஸ்டோரி கொண்ட சீரீஸ் வேறு. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீரீஸ்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங் சீனில் பஸ்ஸு பிடிக்க ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வரா. அவளோட ஃப்ரெண்டுன்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட கரெக்டாக போய் சேர்ந்துட முடியுமா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போதே பஸ் வருது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பஸ்குள்ளேயும் ஏறிடுறா. அவங்க ஃப்ரெண்டும் சொல்லி தான் அனுப்புகிறாங்க, தூங்காமல் ஒழுங்காக போய் சேரு அப்படின்னு சொல்லி. இந்த பொண்ணோட பேர் யூஜின். ஒரு வழியாக பஸ்ஸில் இடம் கிடச்சிருது. கொஞ்ச நேரத்துலேயே தூங்க ஆரம்பிச்சிடுறா. பஸ்ஸில் பக்கத்தில் இருக்க பையன் மேலேயே தூங்கி விழுந்துடுறான். அந்த பையனை பிடிச்சி தள்ளி விட்டுறான். அவனை ஒரு முறை முறிச்சிட்டு இப்போ தான் ஸ்டாப்பிங்கே கவனிக்கிறான். அவன் மிஸ் பண்ணிட்டா போல. உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு 2 பேரும் கீழே வராங்க. இந்த பையன் இருக்கான் இல்லையா, இவனோட பேர் தான் ஜூன். தூங்குனது என்னமோ இவளோட தப்பு தான். ஆனால் அவனை பிடிச்சி கத்திட்டு இருக்கான், முன்னாடியே எழுப்பி விட மாட்டியா அப்படின்னு சொல்லி. என்ன கிரேடு அப்படின்னு சொல்லி இவனை பிடிச்சி மிரட்டிட்டு இருக்கா. ஸ்கூல் யூனிஃபார்ம் வச்சு 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான் கண்டுபிடிச்சிருப்பாளோ என்னவோ. சரி வா, நம்ம கேபை ஷேர் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. 2 பேரும் கேபை ஷேர் பண்ணியும் வந்துடுறாங்க. ஹீரோயின் அவசரமாக ஓடிட்டு இருக்கா, லேட் ஆயிடுச்சுன்னு. ஆனால் ஜூன் ரொம்பவே ரிலாக்ஸாக இருக்கான். தூரத்தில் நின்று சிகரெட் வேற பிடிச்சிட்டு இருக்கான். யூஜினும் என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் வரியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். அவன் கொஞ்சம் கூட காதலியே வாங்கல. எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக ஓடி போறா. ஓடி என்ன பிரயோஜனம், அதான் லேட்டா வந்துட்டாலே. கிளாஸ் டீச்சர் தான் இன்சார்ஜ். பயங்கரமா திட்டு வாங்கிட்டு வந்து உட்காந்துருக்கா. ஃப்ரெண்டு கிட்ட பார்த்தா உட்காரிக்கு கதை பேசிட்டு இருக்கா. ஏன் லேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கேட்கவும் டீச்சர் சத்தம் போடுறாங்க. சரின்னு சொல்லி அமைதி ஆயிடுறா. ஹீரோயினும் இதோ அவன் தான் காரணம் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி மறைச்சிட்டு இருக்கா. கிளாஸ்ல ஒரு பையன் அப்பாலஜி லெட்டரை சத்தமாக வாசிச்சிட்டு இருக்கான். கிளாஸை கட்டடிச்சிட்டு போயிருப்பான் போல. இப்போ நான் பண்ணது ஒன்றும் அவ்வளோ பெரிய தப்பு இல்லையே சார், நீங்களும் தானே கிளாஸை கட்டடிச்சிருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது என்கிட்டயே திமிரா பேசுறியா, நான்லாம் உன்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நல்லா அடி வாங்கிட்டு இருக்கான். ஜூனும் அங்கே வந்துடுறான். கிளாஸ் டீச்சரும் இவன் தான் ஜூன், புதுசாக ட்ரான்ஸ்ஃபர் ஆன ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அவங்க ஃப்ரெண்டும் பார்த்துட்டு அந்த பையன் தானே அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. டீச்சரும் கிளாஸ் ரெப்ரசன்டேட்டிவ் எழுப்பி விட்டுட்டு இந்த பையனுக்கு என்ன தேவையோ அதை நீ கொஞ்சம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த பையனோட பேர் சாங். பிரேக் டைமில் எல்லோரும் ஹீரோவை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, இந்த கிளாஸ்லேயே ஒருத்தன் உருப்படியாக இருக்கானா அது இவன் தான்ப்பா அப்படின்னு சொல்லி. ஹீரோயினும் இது எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு தான் இருக்காங்க. செல்லுன்னு ஒரு பொண்ணு ஹீரோவையே தான் பார்த்துட்ருக்கா. இந்தமாதிரி அது ஏன் ஆளு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கிட்டேயும் போய் பேசுகிறா. அவன் கொஞ்சம் கூட மதிக்கவே இல்லை. அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்ருக்கான். பயங்கரமாக மொக்க வாங்கிட்டு வந்துடுறா. கிளாஸ் ரப்பும் வந்து பேசிகிட்டு இருக்கா. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் நீ எதில் ஜாயின் பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நான் எதுலேயும் இல்லாமல் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி எந்திரிச்சு போய் யூஜினும் ஜூனை சேஸ் பண்ணி பிடிச்சிங்கப்பா, நீ எதுலையாவது ஜாயின் பண்ணி தான் ஆகணும், உன்னால் ஸ்கிப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜூனும் ரெப்பை பார்த்துட்டு அவன் எதில் இருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறான். ரேடியோ அப்படின்னு சொல்லும்போது சரி நானும் அதுலேயே ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுறான். என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி சங்க யூஜினும் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணால் ஸ்டூடியோவை தான் காமிச்சிட்ருக்காங்க. என்னாச்சு, ஏன் இது சரியாக ஒர்க் ஆகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சாங்கும் நம்ம வேணால் டீச்சர்கிட்ட ரிப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை அந்த ஆள் நம்மளை சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லி எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. எதுவுமே புரியாமல் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ ஆல்ரெடி ஒரு சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆச்சு. அவன் தான் வந்து செக் பண்ணி சரி பண்ணி கொடுக்குறான். செல்லனுக்கும் ஹீரோ இப்பெல்லாம் பண்ணுறது பிடிச்சிருக்கு. ஏதோ இவளுக்காகவே பண்ணுற மாதிரி அவளுக்கு தோணுது. செல்லினும் செக் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக வேலை செய்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜூனும் அங்கேருந்து போயிடுறான். எங்கே போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. எங்கள் ஸ்கூல் மாதிரி அந்த ஸ்கூல்லையும் ஸ்டூடெண்ட்ஸ் தான் க்ளீன் பண்ணும் போல். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஜூன் எதுவுமே பண்ணாமல் இங்கே சங்கம் முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். கிளாஸ்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு யூஜினும் சங்கும் வந்துட்டுருக்காங்க. யூஜின் சொல்கிறான், அவன் இன்னைக்கு ஒன்று பார்த்த விதமே சரியில்லைப்பா. எனக்கு தெரிஞ்சு உனக்காக தான் ரேடியோ கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கு என்ன முன்னாடி தெரியக்கூட தெரியாது, அப்புறம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே கம்பி இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோயின் இந்த தடவைனாலும் நான் கரெக்டாக அந்த எண்டுக்கு போய் காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லி நடந்துட்டு இருக்கா. சங்கம் யூஜின் கிட்ட செத்துக்கிட்டு போகிற கீழே விழுந்து கையை கொடுத்துட்டு நட அப்படின்னு சொல்லும்போது நான் ஏன் உனக்கு கை கொடுக்கணும், நீ என்னோட பாய் ஃப்ரெண்டாக என்ன, என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் கை கொடுப்பேன், அது வரைக்கும் என்னோட கையை நான் பத்திரமா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு அந்த கம்பியை விட்டு இறங்கிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறான். எந்த மாதிரி பொன்றா இவ அப்படின்னு சொல்லி சங்கம் சிரிச்சுட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். ஸ்கூலில் பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் இருக்கும்ல, ஸ்டூடெண்ட் ஃபோட்டோ பேர் போட்டு பேட்ச் நம்பர்லாம் போட்டு அதை எடுத்து பார்த்துட்டு இருக்கான்.
அப்படியே கட் பண்ணால் காலேஜ்னு நினைக்கிறேன். ஒரு கிளாஸ் ரூமை காட்டுறாங்க. ப்ரொஃபஸர் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. மேக்ஸ் தான் போயிட்டு இருக்கு. இதை யார் சால்வ் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லி சுற்றியும் முற்றியும் பார்த்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஜூன் உட்காந்துருக்கான். இங்கே வந்து நீ இதை சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜூனும் எந்திரிச்சு போகிறான். எதுவுமே பேசல. அவன் பாட்டுக்கு சால்வ் பண்ணி முடிச்சிடுறான். இந்த ஃபார்முலா ப்ரொஃபஸருக்கே புதுசாக இருக்குது. இது யாரோட ஃபார்முலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இது என்னோட ஓன் ஃபார்முலா. நான் என்னோட ப்ராப்ளமை இதை வச்சு தான் சால்வ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ப்ரொஃபஸருக்கு கொஞ்சம் ஆச்சரியமாகவே இருக்குது. ஓனும் ஃபார்முலாலாம் கண்டுபிடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி அவனை நல்லா பார்க்கும்போது அவன் யூனிஃபார்மில் இருக்கிறது தெரியுது. நீ ஹை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப க்யூரியஸாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஜூனும் சொல்லிட்டு இருக்கான். கிளாஸ் முடிஞ்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் போயிட்டு இருக்காங்க. ஜூனும் போயிட்டு இருக்கான். எங்கள் ப்ரொஃபஸர் கூப்பிட்டு நிறுத்தி என்னை வந்து பார்க்கலையா, பெர்மிஷன்லாம் கேட்கணும்ல அப்படிங்கிற மாதிரி பேசும்போது, நான் தான் முன்னாடியே சொன்னேன் எனக்கு ஜஸ்ட் க்யூரியஸாக இருந்துச்சு, அதனால தான் வந்து பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது, பின்னாடி அப்பான்னு சொல்லிட்டு சங் இருக்கான்ல அவன் தான் வரான். சங்கோட அப்பா தான் இந்த ப்ரொஃபஸர் போல். ஜூனும் சங் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கேருந்து கிளம்பிட்டுறான். ஜூனும் வீட்டுக்கு வந்துட்டுருக்கான். அங்கே வேலை பார்க்குறவங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டு இருக்காங்க. உன்னோட அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி இவனுக்கு பெருசாக எந்த சந்தோஷமும் இல்லை. நேராக போய் உட்காரான். நீங்கள் நேரம் ஜப்பான் டூரில் தானே இருந்திருக்கணும், எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, நீ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு போகலான்னு தான் வந்தேன், நாளைக்கே போயிடுவேன், சந்தோஷமாக உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அமெரிக்காவில் ஸ்கூலிங் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் கேட்டுட்ருக்காங்க. நீங்கள் எங்கே அப்பாவை மீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி ஜூன் கேட்குறான். யாரும் உன்னோட அப்பான்னு கேட்குற அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஜூனும் கேட்டுட்டு இருக்கான். அவங்க இறந்துட்டாங்க, அவ்வளோதான். கான்சர்ட் டூர் முடிஞ்சதும் நம்ம ஸ்டேட்ஸ்க்கு மூவ் ஆக போகிறோம், புரிஞ்சதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏஞ்சி போயிடுறாங்க. சங்கோட ஃபேமிலியை தான் காமிக்கிறாங்க. எல்லோரும் டின்னர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸரும் சொல்லிட்டு இருக்காங்க, உன்னோட ஸ்கூல்லேருந்து தான் ஒரு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், அவர் ஜீனியஸ் ஸ்டூடெண்ட், மேக்ஸ் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லும்போது, அப்படி யாருடா உனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு யூஜின் தாமா அந்தளவுக்கு அறிவாளி அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். யூஜின் அப்பாவோட நினைவு நாள் வருது, நம்ம போகணும் வேறு அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் வெளியே நின்று ஜூன் ரொம்ப ஏக்கமாக பார்த்துட்டு இருக்கான். இந்த தடவை லேட்டாக போயிடக்கூடாதுன்னு பஸ்ஸுக்கு முன்னாடி வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. உனக்கு என்ன சாகணும்னு ஆசையானு சொல்லி திட்டு வாங்கிட்டே உள்ளே வந்து பார்த்தா ஜூனும் அங்கே தான் இருக்கான். ஒரு ஸ்மைல் கூட பண்ணாமல் திரும்பிக்கிறான். யூஜினும் பெருசாக கண்டுக்கல. பஸ்ஸும் வந்து நின்றுது. யூஜின் வழக்கம் போல் தூங்குறா. ஜூனும் எழுப்பலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இறங்கிட்டு பஸ்ஸில் தட்டுறான். யூஜினும் முழிச்சுக்கிறான். உடனே நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி வேகமாக இறங்கி ஓட ஆரம்பிச்சிடறா. வழக்கம் போல் லேட்டு. ஜூனும் அங்கே தான் வந்துட்டு இருப்பான். இங்கே பாரு, அங்கே போகாத, நீ அங்கே திட்டு தான் வாங்குவேன், என் கூட வா அப்படின்னு சொல்லி ஸ்கூலுக்கு பின்னாடி பக்கமாக இழுத்துட்டு போயிடுறா. இங்கே பாரு, நீ கூனி, நான் ஃபஸ்ட்டு ஏறி போய்க்கிறேன், அதுக்கப்புறம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப்பாக இருக்கணும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜூனுக்கும் சிரிப்பு வந்துடுது. சரி பரவாயில்லன்னு அவனும் குனிஞ்சிருக்கான். யூஜினும் ஏறிட்டு அதுக்கப்புறம் கை கொடு, வா நான் அவனை தூக்கி விட்டுறேன் அப்படின்னு சொல்லும்போது ஜூன் அசால்ட்டாக ஏறி அந்த பக்கம் குதிச்சிடுறான். வேணா வா நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஜூன் கூப்பிடும்போது, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொல்லி யூஜினும் சீன் போட்டுட்ருக்கா. சரி என்னவோ பண்ணு அப்படின்னு சொல்லி ஜூனும் அங்கேருந்து போயிடுறான். இங்கேருந்து குதிக்க முடியாது, ரொம்பவே பயம் வந்துடுது. சரி நெல்லை என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி ஜூன் கிட்ட கேட்டுட்ருக்கா. ஜூனும் சரி போய் தொலையுது அப்படின்னு சொல்லி அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். லன்ச் அப்போது ப்ராட்காஸ்ட் இருக்குது, வந்து சரி லேட் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு யூஜினும் சொல்லிட்டு கிளம்புறான். அவனோட ஜிப் திறந்துருக்கு அப்படின்னு சொல்லி ஜூனும் கத்திட்டு இருக்கான். அவளும் கீழெல்லாம் குனிஞ்சு பார்த்துட்டு அவனோட பேக் ஜிப்பை சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது யூஜினுக்கும் கோவம் வந்துடுது. கிளாஸ்லாம் ஆரம்பிச்சு ப்ராட்காஸ்ட் டைமே வந்துடுச்சு, நீ இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு வாங்க போகிற ஜூன் அப்படின்னு சொல்லி அவனை திட்டிக்கிட்டே ப்ராட்காஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறா. எதனால கோவனா, ஜூனும் இன்னைக்கு வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணியிருக்கணும், ஆனால் அவன் தான் வரவே இல்லையே. இவளும் ரேடியோவில் சொல்லிட்டு இருக்கா, குட் ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என் கூட இன்னொருத்தரும் ப்ராட்காஸ்ட் பண்ண வேண்டியது, ஆனால் அவங்க வரல. சாப்பிடாம நானும் இங்கே ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒருத்தவங்களோட செல்ஃபிஷ்னஸ் மற்றவங்களுக்கு எவ்வளோ டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கணுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பாட்டு போட்டு விட்டுறா. ஜூனும் இதெல்லாம் கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருக்கான். அவனும் ப்ராட்காஸ்ட் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். இங்கே யூஜினும் டான்ஸிங் குவீன்னு ஒரு பாட்டு போட்டுட்ருப்பா, அதுக்கு செம்மையாக ஆடிட்டு இருக்கா. இங்கே ஜூனும் எட்டி பார்த்துட்டு அவன் ஆடுறத பார்த்துட்டு இருக்கான். யூஜின் ஃபன்னியாக தான் ஆடிட்டு இருக்கா. ஜூனும் இதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஜூன் பார்க்குறத யூஜின் பார்த்தது அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்காக ஆகிடுது. ஜூனும் எதுவுமே தெரியாத மாதிரி வந்து உட்காந்துக்கிறான். இங்கே யூஜினும் உள்ளே நின்றுட்டு திட்டிகிட்டே இருக்கா. ஜூனும் சாங்கை மியூட் பண்ணி விட்டுறான். அதனால் இவ கத்துறது கிளாஸே கேட்குது. இங்கே அவனுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அதே நேரத்தில் ப்ராட்காஸ்ட்க்கு இன்னும் சில பேர்லாம் மெம்பர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாம் குடுன்னு ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூஜின் எல்லாம் அவனால் அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டே அங்கேருந்து போயிடுறா. அடுத்ததாக பியானோ கிளாஸ் தான் நடந்துகிட்ருக்கு. அடுத்து யாருப்பா அப்படின்னு சொல்லும்போது ஜூன் தான் வந்து வாசிக்கணும். அவன் எதுவுமே வாசிக்காமல் நின்றுட்டுருக்கான். இங்கே யூஜினும் அவன் புது ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நீ போய் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. அடுத்தது பிடி கிளாஸ் போல் பால் வச்சு பசங்க அங்கே ஒரு பக்கம் விளையாண்டுட்ருக்காங்க. இங்கே பொண்ணுங்கள்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. யூஜினும் அங்கே தான் இருக்கான். அங்கே தான் செல்லின்னு சொல்லிட்டு இருக்கா, பசங்களுக்கு முக்கியமாக 3 குவாலிட்டிஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஸ்பெக்ஸ் கேர்ளும் கேட்டுட்ருக்கா. இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா.
இன்டெலிஜென்ட்ரா இன்ஸ்டன்ட் அப்புறம் மூணாவதா அப்படின்னு சொல்லிட்டு அப்போன்னு பார்த்து ஜூன் பால் எடுக்கிறதுக்காக வந்துடுவான். செல்லினுக்கு தான் ஜூன் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. அவனை பார்த்துக்கிட்டு எமோஷ்னல் சென்சிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த ஜூனுக்கு என்ன பிரச்சனைன்னே தெரில. சங்கை பார்த்தாலே அவனுக்கு ஆக மாட்டேங்குது. அவன்கிட்ட அம்புழுத்துட்டு இருக்கான். இப்போ விளையாடும் போது கூட அவன்கிட்ட மட்டும் பாலை பாஸே பண்ண மாட்டேங்கிறான். இங்கே முடிஞ்சதும் சங் வந்து கேட்டுட்டு இருக்கான், இங்கே பாரு நம்ம டீமாக விளையாண்டுட்டு இருக்கோம், அதனால நீ மற்ற பிளேஸ்க்கும் பால் பாஸ் பண்ணோம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம தானே ஜெயிச்சா போதாதா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். சங்குக்கும் ரொம்பவே கோவம் வந்துடுது. ஜூனும் அங்கேருந்து போயிட்டான். யூஜினும் ஜூன் பின்னாடியே போய் கேட்டுட்டு இருக்கா, உனக்கு என்ன கோவம் சங் மேலே அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. நீ ரொம்பவே ஹாஷாக நடந்துக்கிற சங் கிட்ட அப்படின்னு சொல்லும்போது, அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜூனும் அங்கேருந்து போயிடுறான். ஸ்கூலும் முடிஞ்சிடுது. யூஜினும் சங்கும் பேசிகிட்டே வந்துட்டுருக்காங்க. சங் கேட்டுட்ருக்கா, நான் ரொம்பவே வீக்காக இருக்கேனா அப்படின்னு சொல்லி. ஏன் திடீர்னு கேட்குற அப்படின்னு சொல்லி யூஜினும் கேட்டுட்ருக்கா. அட சொல்லுப்பா, நான் ரொம்ப வீக்காக இருக்கேனா அப்படின்னு சொல்லும்போது, நீ ஹேண்ட்ஸாக நான் வீக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நான் ரொம்பவே சீரியஸாக கேட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா மிஸ்டர் வீக் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி டீஸ் பண்ணிகிட்டே வராங்க. 2 பேரும் இப்படி விளையாண்டுட்டே போகிறாங்க. பின்னாடி சங்கும் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்கா. செல்லினும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். அவங்க 2 பேரும் பார்க்கறதுக்கு பர்ஃபெக்ட் கப்பலாக இருக்காங்கல்ல. 2 பேருமே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காமா. உனக்கு என்ன பிடிக்கும் தானே, உன்ன மாதிரி பசங்கள்லாம் இதை டேரெக்டாக சொல்ல மாட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. இங்கே பாரு, உன்னோட இமேஜினேஷனை நீ வேறு எதுலையாவது செலுத்தினேன்னா வாழ்க்கையில் உருப்பிடுவ அப்படின்னு சொல்லி மறுபடியும் அசிங்கப்படுத்திட்டு போயிடுறான். அப்படியே கட் பண்ணால் ஒரு குட்டி பாப்பாவை தான் காமிக்கிறாங்க. இது யூஜினோட தங்கச்சி. என்னால் முடியல, என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கதறிட்டு இருக்கு. யூஜினும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை பிடிச்சி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. யூஜினும் கால் வந்திருக்குன்னு எடுத்து பேசுகிறேன். அது அவங்க அம்மா தான் ஏதோ எடுத்துகிட்டு வர சொல்லியிருப்பாங்க போல். இவ்வளோ எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. 2 பேரும் பாசமாலேயே பொழிஞ்சிக்கிறாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு யூஜினும் அங்கேருந்து கிளம்பி போகிறா. ஜூனை தான் காமிக்கிறாங்க. அவள் எதுவும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டுருப்பான். யாரும் காப்பாற்றுங்கன்னு சத்தம் கேட்குதுன்னு எட்டி பார்த்தா அது வேறு யாரும் இல்லை, யூஜின் தான். யூஜினை ஒரு அங்கிள் போட்டு ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு ஜூன் தான் வந்து ஹெல்ப் பண்ணுறான். 2 பேரும் பயங்கரமாக சண்டை போட்டுட்டு இருக்காங்க. கடைசியில் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து முடியுது. ஹராஸ் பண்ணால அவனும் போலீஸ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, பாருங்கள் அந்த பொண்ணு தான் என்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசிச்சு, ட்ரிங்க்ஸ்லாம் கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி. இங்கே யூஜினும் ஜூனை பார்க்குறான். அவனுக்கு அடிபட்டிருக்கு. இவ தான் ஹெல்ப் பண்ணுறான். உனக்கு தான் சண்டை போட வரல, அப்புறம் ஏன் போய் சண்டை போட்ட அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. என்னோட பேரண்ட்ஸ் என்னால் கூப்பிட முடியாது, எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சா அவ்வளோதான், நீ வேணா உன்னோட பேரண்ட்ஸை கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கா. அங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸரும் வந்துடுறாங்க. உன்னோட பேரண்ட்க்கு கால் பண்ணுன்னு யூஜின்கிட்ட சொல்லும்போது, எனக்கு அப்பா இல்லை, அம்மா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி போகுது, நீனாலும் உன்னோட அப்பா கால் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, எனக்கு அப்பா இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே ஜூனும் சொல்லிட்டு இருக்கான். போனால் போதுன்னு சொல்லி 2 பேரையும் அமுச்சு விட்ருப்பாங்க போல். எங்கள் ஜூன் கிட்ட கேட்டுட்ருக்கா, எனக்கு தெரியாதுப்பா உனக்கு அப்பா இல்லைன்னு, என்னோட அப்பா உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாங்க, உன்னோட அப்பாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. ஜூன் அதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணாமல் உனக்கு சங்கம் பிடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது, அவங்க குடும்பமும் என்னோடய குடும்பமும் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், என்னோட அப்பாவும் அவனோட அப்பாவும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்க, அலுமினி வேறு, அது மட்டும் இல்லாமல் சின்ன வயசுலேயே நாங்கள் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி யூஜினும் எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருக்கா. சரி உனக்கு சியோவில் ஏதோ பிரச்சனை தானே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நான் ஒருத்தவங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜூன் சொல்லிட்டு இருக்கான். யார் அது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது சொல்கிற அளவுக்கு நம்ம 2 பேரும் ஒன்றும் க்ளோஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜூனும் சொல்லிட்டு இருக்கான். யூஜினும் இன்றைக்கி நடந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது, நீ ஒன்றும் தேங்க்ஸ்லாம் சொல்ல வேணாம், யாராக இருந்தாலும் நான் ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கேருந்து கிளம்பிடுறான். யூஜினும் கூப்பிட்டுட்டு உன்னோட மெடிசன் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவனும் முடிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறா. அடுத்த நாள் ஸ்கூலில் அடிபட்டிருக்கிறதுக்கு பேட்ச் போட்டுட்டு வந்திருப்பா யூஜின். அதை சங் பார்த்துட்றான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஹீரோயினும் சமாளிச்சிட்ருக்காங்க. அதே நேரத்தில் அங்கே ஜூன் வந்துடுவான். செலின் என்னாச்சு அடிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருப்பான். அவன் எதுவுமே சொல்லாமல் போயிடுவான். ஹீரோயினை வந்து பார்த்தா அவளுக்கும் அடிபட்டிருக்கு. செலினுக்கு புரிஞ்சது இவங்க 2 பேரும் எங்கேயோ வாங்கி கட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை டேரெக்டாக கேட்குறேன். ஆனால் ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. பிரேக் டைமில் ஸ்பெக்ஸ் போட்டிருப்பா இல்லையா ஒரு பொண்ணு, அவள் பியானோ வாசிக்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்ருக்கா. அவளுக்கு அது சுத்தமாக வரல. இன்னொரு ஃப்ரெண்டும் அந்த கையை வாங்கி பார்த்துட்டு, உனக்கு இந்த ஜென்மம் இல்லை, 7 ஜென்மம் எடுத்தாலும் பியானோ வாசிக்க மட்டும் வரவே வராது அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளையை பிடிச்சி டீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஏதோ ஒரு ஐடியா வருது. நான் கொஞ்சம் உன்னை வெளியே பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சங்க கூப்பிட்டுட்டு, பியானோ கிளாஸ் இருக்கும் இல்லையா அதுக்கு தான் வரா. சங்கிட்டையும் சொல்லிகிட்டு இருக்கா, எனக்கு யாருக்கும் கடன் பட்டிருக்கிறது பிடிக்காது, அதனால நான் உனக்கு இந்த டியூனை சொல்லித்தரேன், அதுக்கும் சரியாக போச்சு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பியானோ வாசிக்க கற்றுக் கொடுக்குறேன்னு சொல்லி வாசிச்சு காமிச்சிட்ருக்கா. அவளுக்கு பாதிலேயே டியூன் மறந்து போயிடுது. சரி எனக்கு மறந்துடுச்சு அப்படின்னு சொல்லும்போது, இங்கே ஜூனும் அழகாக வாசிச்சிட்ருக்கான் வேறு ஒரு மியூசிக். உனக்கு பியானோ வாசிக்க தெரியாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் எங்கே சொன்னேன் அப்படின்னு சொல்லி ஜூனும் சொல்லிகிட்டு இருக்கான். செம்மையாக வாசிக்கிறப்பா இந்த மியூசிக்கோட டைட்டில் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்படியே விண்டோக்கு வெளியே எட்டி பார்த்தா சாங் தான் யூஜினை தேடிட்டு இருக்கான். ஜூனும் என்ன நினச்சான்னு தெரியல. யூஜின் கிட்ட நீ உன்னோட கடனை தீக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான்.
இங்கே சங்கும் யூஜினை பார்த்து சந்தோஷப்படுறதுக்காட்டியும் பின்னாடி ஜூனும் வந்துடுறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துட்டு இருக்கான். ஜூன் யூஜினை வேற ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். பஸ்ஸில் போகும்போது யூஜினோட முடி ஜூன் மேலே படுதா, அது அவனுக்கு ஒரு மாதிரி புதுசாக இருக்குது. யூஜினை ரொம்பவே பிடிச்சிருக்கு போல. 2 பேரும் ஸ்கூலில் கட்டடிச்சிட்டு வெளியே வந்திருக்காங்க. ஜூன் கேட்டுட்ருக்கான், உனக்கு ஷேடோ லேண்டு பற்றின கதை தெரியுமா அப்படின்னு சொல்லி. தெரியாதே, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே ஜூனும் சொல்கிறான், ஒரு மனுஷன் ஷேடோ லேண்டுக்கு போனானா அங்கே இருக்கிறது ஃபுல்லாக ஷேடோ, யாருமே இவன்ட்ட பேசவே இல்லையா. அப்புறம் என்ன, அவன் ரொம்ப தனியாக இருந்தானா, அவ்வளோதான் கதை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இது ரொம்பவே சிரிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி இங்கே யூஜினும் சொல்லிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுறது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை, நான் வேணா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படின்னு சொல்லி ஒரு மரக்கட்டை மேலே ஏறி நின்று பேசிகிட்டு இருக்கா. அப்போ தடிக்கு விழுகிற மாதிரி போகும்போது ஜூன் தான் கையை கொடுக்குறான். இந்த தடவை யூஜின் ஜூனுக்கு கை கொடுக்குறான். யூஜினுக்கும் ஜூனை ரொம்ப பிடிச்சிச்சு போல. சைக்கிள்லாம் ஓட்டி 2 பேரும் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஜூனும் யூஜினும் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. யாரையோ தேடிட்டு இருக்கேன்னு சொன்னேன்ல, நீ அந்த பர்சனை கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி யூஜின் கேட்டுட்ருக்கா. அது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜூனும் சொல்கிறான், என்னோட அப்பா அப்படின்னு சொல்லி. அப்போ உன்னோட அப்பா இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. இல்லை, அவருக்கு நான் யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி அப்போ நீ எப்படி ஃபீல் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆரம்பத்தில் எனக்கு எந்த ஃபீலிங்கும் இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் க்யூரியஸாக இருந்துச்சு, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி ஜூனும் சொல்லிட்டு இருக்கான். அப்பா இருக்கிறதும் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இங்கே யூஜினும் பேசிகிட்டு இருக்கா. பயங்கரமாக ஊர் சுற்றிட்டு இருக்காங்க. ராத்திரி ஆயிடுது. யூஜினை விடுறதுக்காக ஜூனும் கூடவே வந்திருக்கான். அந்த இடத்துக்கு சங் வந்துடுறான். யூஜினோட பேக் கொடுத்துட்டு, இன்றைக்கி நீ ஸ்கூலில் மிஸ் பண்ண நோட்ஸ்லாம் இருக்குது இதில் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சங் ஜூன் கிட்ட, நீ யூஜினோட இருப்பேன் தெரிஞ்சிருந்தா அவனோட பேக்கையும் எடுத்துகிட்டு வந்திருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். அதே நேரத்தில் அந்த இடத்துக்கு ப்ரொஃபஸராக தான் சங்கோட அப்பா வந்துடுறாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுன்னு ஜூனும் அங்கேருந்து போயிடுறான். யூஜின் கிட்ட முன்னாடி ஜூன் சொல்லியிருப்பான் இல்லையா, எங்கள் அப்பாவுக்கு தான் என்னை யானை அடையாளம் தரல அப்படின்னு சொல்லி. அது வேற யாரும் இல்லை, ப்ரொஃபஸர் தான். இப்போ ப்ரொஃபஸர் அங்கே வரவும் ஜூனும் யார் கண்ணிலையும் மாட்டாமல் அங்கேருந்து எஸ் ஆகிடுறான். இன்றைக்கி யூஜினோட அப்பாவுக்கு நினைவு நாள், அதனால் எல்லாரும் வந்து மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. அந்த குட்டி பாப்பாவும் ஆல்பத்தை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். இது யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அது அப்பாவோட ஹைஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி யூஜினும் சொல்லிட்டு இருக்கான். அந்த ஃபோட்டோவை தான் காட்டுறாங்க. நடுவில் இருக்காங்கள ஒரு லேடி, அவங்களோட பேர் இருக்காங்க. ப்ரொஃபஸரும் யூஜினோட அப்பாவும் சைடில் நின்றுட்டு இருக்காங்க. இதே ஃபோட்டோவை அரைகுறையாக ஜூனும் வச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் அவங்க அப்பாவை நினச்சி. லாஸ்ட் எபிசோடில் யூஜினோட வீட்டுக்கு சங்கோட ஃபேமிலி நினைவு நாள் அட்டன் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. அதோடு முடிஞ்சுது இல்லையா. இது எல்லாத்தையும் ஜூனும் ஒரு பக்கமாக நின்று பார்த்துட்டு தான் இருக்கான். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் ஜூனுக்கு சங்கை கண்டாலே ஆக மாட்டேங்குது. ஏன்னா 2 பேருக்கும் ஒரே அப்பாங்கிறதுனால. இவன் வாழ வேண்டிய வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு இருக்காளேன்னு சங் மேலே ரொம்பவே கோவமாக இருக்கான் ஜூன். ஜூனும் யூஜினும் ஸ்கூலுக்கு வரும்போதே பசங்கள்லாம் ஓட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரையும் லவ்வர்ஸ்னு வச்சு. பத்தாக்குறைக்கு டீச்சர் வேற வந்து 2 பேரையும் எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஏன் 2 பேரும் ஸ்கூலில் கட்டடிச்சிங்க, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜூன், நீ கெட்டுறது மட்டும் இல்லாமல் எதுக்கு யூஜினியும் சேர்த்து கெடுக்கிற அப்படின்னு சொல்லி டீச்சர் கேட்கும்போது, இல்லை நானாக தான் விருப்பப்பட்டு போனேன் அப்படின்னு வேற இவ சொல்லிட்டு இருக்காளா. பசங்கள்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் டேட் பண்ணுறதா என்கிட்டயே கன்ஃபர்ஸ் பண்ணுறீங்களா, பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி பனிஷ்மெண்ட்டாக ஸ்கூலில் வேஸ்ட்டான எல்லாம் இருக்கும்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் தான் 1 மாதம் பேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் போய் பிளேஸில் உட்காடுறாங்க. இன்டர்வல் டைம் ஆகிடுது. ஹீரோயின் வாஷ்ரூமில் இருக்கா. அவளோட ஃப்ரெண்டு ஸ்பெக்ஸ் போட்ட கேர்ளும் அங்கே வந்துட்டு, உன்னை எதுவும் ஜூன் மிரட்டுறானா சொல்லு, நான் வேணா அவனை சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே யூஜினும் பேசிகிட்டு இருக்கா. அந்த இடத்துக்கு செல்லி அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துடுறாங்க. நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஜூன் என்னோட ஆள், நீ எதுக்கு அவன் பின்னாடி சுற்றுற அப்படின்னு சொல்லி இங்கே செல்லினும் சண்டை போட்டுட்ருக்கா. யூஜினும் செல்லினை கலாய்ச்சிட்டு அங்கேருந்து போயிடுறா. ஜூன் இங்கே எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இருக்கான். யூஜின் தான் லீவ்ஸ் எல்லாத்தையும் பேர்ன் பண்ணிகிட்ருக்கா. ஒரு போயமில் ரெஃபர் பண்ணுவாங்கள்ல, ட்ரை லீவ்ஸ் எரிக்க வரும்போது அந்த ஸ்மெல், இந்த ஸ்மெல்லு என்னோட அப்பாவை ஞாபகப்படுத்துது எனக்கு. நான் சின்ன வயசாக இருக்கும்போது எங்கள் அப்பா ஒரு தடவை ஸ்மோக் பண்ணிட்டாரு, அதை நான் பார்த்துட்டேன். அம்மா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ரொம்ப கெஞ்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி அவளோட மெமரிலாம் ஷேர் பண்ணிட்டு இருக்கும்போது ஜூன் கேட்குறான், நீ ஒரு தடவை பண்ண மிஸ்டேக்கை திருப்பியும் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீ என்ன சொல்ல வர அப்படின்னு சொல்லி இங்கே யூஜினும் கேட்டுட்ருக்கா. ஜூனும் தெளிவாக சொல்கிறான், நீ ஒருத்தவங்கள பார்க்கவே கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்க, ஆனால் காலம் போக உனக்கு அவங்கள பார்க்கணுன்னு தோணுது, அப்போ நீ அவங்கள பார்ப்பியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, யூஜினும் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஏன்னு சொல்லி ஜூன் கேட்குறா. உனக்கு அவங்கள பார்க்கணுன்னு தோணுதே, அந்த ஒரு ரீசன் போதாதா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஜூனும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். ஜூனும் வீட்டுக்கு வரா. யூஜின் சொல்லியிருப்பார்ல, உனக்கு பார்க்கணுன்னு தோணுது, அந்த ஒரு ரீசன் போதாதா அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு ப்ரொஃபஸரை பார்க்க தான் வந்திருக்கான். அவனுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது, பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லி. ப்ரொஃபஸரே வந்துடுறாங்க. 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ப்ரொஃபஸரும் சொல்லிட்டு இருக்காங்க, இனிமேல் வாரத்தில் 2 தடவை ஸ்டடி செஷன் வச்சுக்கலாம்.
உன் ஸ்டடீஸ்க்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு ப்ரொஃபஸர் சொல்லும்போது, ஜூனும் கேட்குறா, "நீங்க என் மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுறீங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "ஏன்னா 20 வருஷத்துல உன்ன மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எனக்கு கிடைச்சதில்ல, அதனால" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜூனும் சாங்கோட ஃபோட்டோவையே பார்த்துட்டு இருக்கிறத ப்ரொஃபஸரும் பார்த்துட்டு கேட்குறாங்க. சாங் ஸ்கூல்ல எப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு கேட்கும்போது, இங்க ஜூனும் சொல்லிட்டு இருக்கா, "நாங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் கிடையாது" அப்படின்னு சொல்லி. "அப்படியாப்பா? ஆனா சாங்கும் அந்த மாதிரி ஒரு பிரைட்டான ஸ்டூடெண்ட் தான். அவனை பற்றியும் தெரிஞ்சுக்கோ" அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது, "உங்களுக்கு உங்கள் பையனை ரொம்பவே பிடிக்குமா?" அப்படின்னு ஜூன் கேட்டுட்ருக்கா. "ஆமாம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும்." எந்த அப்பா தான் தன்னோட பையனை நினச்சி சந்தோஷப்படாமல் இருக்க போகிறாங்க? உன்னோட அப்பாவுக்கும் உன்னை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸ்டூடியோவில் தான் 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. ஜூனும் ஒரு கேசட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். அதை யூஜினும் ப்ளே பண்ணுறா. "இது நீ அன்றைக்கி வாசிச்ச மியூசிக் தானே, இதோட டைட்டில் என்ன?" அப்படின்னு கேட்கும்போது, "ஃபர்ஸ்ட் டைம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். யூஜினும், "இது ரொம்பவே பொருத்தமான டைட்டில்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "ஆனால் இதை விட நீ அன்றைக்கி வாசிச்சது ரொம்பவே நல்லா இருந்துச்சு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாமல் கிளாஸ் பங்க் அடிச்சுட்டு 2 பேரும் போயிருப்பாங்க இல்லையா, அதை பற்றியும் சொல்கிறா. "என் வாழ்க்கையிலேயே ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்கூலில் கட் அடிச்சிருக்கேன். வாலெல்லாம் எகிறி குதிச்சு, சைக்கிள் ஓட்டி, கை கோத்து நடந்தது, இது எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் டைம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க ஜூனும் சொல்றான், "சாட்டர்டே மூவிக்கு வரியா? நானும் ஒரு பொண்ணுக்கிட்ட கேட்குறது இதான் ஃபர்ஸ்ட் டைம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போதைக்கு ஜூன் கிட்ட எதுவும் சொல்லியிருக்க மாட்டா. வீட்டில் வந்து அவங்க அம்மா கிட்ட, "அம்மா உனக்கு அப்பாவை ஏன் பிடிச்சது?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க, "அவரை பார்த்தோன்னே எனக்கு பிடிச்சி போச்சு. ஸ்டார்டிங்கில் அவர் தான் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வம்பிழுத்துட்டே இருப்பார். ஆனால் அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது அது ஒரு வகையான அவர் ஷோ பண்ணுற லவ்னு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, "ஆமாம்லம்மா, பசங்களே அப்படிதான்" அப்படின்னு இங்கே யூஜினும் சொல்லிட்டு இருக்கா. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஜூனுக்கும் இவளுக்கும் செட் ஆகிருக்காது இல்லையா, அதை நினச்சி சொல்லிட்டு இருக்கா. "என்ன உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பையன் வந்துட்டான் போல" அப்படின்னு அவங்க அம்மா கேட்கும்போது, "இல்லைம்மா, அப்பா அப்படிதான் இமேஜின் பண்ணி வச்சிருக்கேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "மொசை பிடிக்கிற நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாதா, உன் மூஞ்ச பார்த்தாலே தெரியுது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இவளும் ஆமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறா. ஃப்ரீ டைமில் ஸ்கூலில் காட்டுறாங்க. யூஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, "சாட்டர்டே கிறிஸ்மஸ், அதனால எல்லாரும் வெளியே போகலாம்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "இல்லை, எனக்கு சாட்டர்டே பிளான்ஸ் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. "சங்கே எங்கள் கூட தான் வரான், நீ மட்டும் எங்கே தனியாக போகிற" அப்படின்னு சொல்லும்போது, சங் கேட்குறான், "ஃபேமிலியோடையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது, "ஆமாம்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. எங்கள் வெளியே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் க்ளீன் பண்ணிட்டு இருக்கும்போது, ஜூன் மட்டும் அங்கேருந்து போயிட்டு இருக்கான். இன்னொரு ஃப்ரெண்டு கூப்பிட்டு ஜூன் கிட்ட, "சாட்டர்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வெளியே போகிறோம், நீயும் வா" அப்படின்னு சொல்லும்போது, "எனக்கு வேறு பிளான் இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போயிடுறான். இந்த ஃப்ரெண்டு இருக்கான் இல்லையா, அவன் சங் கிட்ட இதே தான் யூஜினும் சொன்னால், "ஒருவேளை 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணியிருப்பாங்களோ" அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். "மூட்டு வேலையை பாரு" அப்படின்னு சங்கும் சொல்லிட்டு இருக்கான். "எனக்கு தெரிஞ்சு இப்போ நீ அவனை ஃபாலோ பண்ணுறது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன்" அப்படின்னு இவனும் சொல்லிட்டு இருக்கான். "போடா பைத்தியக்கார" அப்படின்னு சொல்லிட்டு இவன் தனியாக வந்தாலும், ஆனால் அவன் சொல்கிறது ஒருவேளை சரியாக இருந்துச்சுன்னா அப்படின்னு சங்கும் ஜூன் பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டு போக ஆரம்பிக்கிறான். சங்கும் வந்து பார்க்குறான். ஜூனும் அவங்க அப்பாவும் பேசி சிரிச்சிட்டு இருக்கிறதா அவனும் அங்கேருந்து போயிடுறான். ப்ரொஃபஸரும் சொல்லிட்டு இருக்காங்க, "இப்போதான்ப்பா நீ சிரிச்சு தடவையாக பார்க்குறேன், நீ இன்னும் நிறையா சிரிக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஜூன் ஸ்டூடியோவில் இருந்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு சங் வரான். "இன்னைக்கு என்ன ப்ரைவேட் லெசன்ஸ்லாம் இல்லையா?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். "என்ன சொல்ல வரான்?" அப்படிங்கிற மாதிரி ஜூன் பார்த்துட்டு இருக்கான். "நான் பார்த்தேன், நீ என்னோட அப்பாவோட ஆஃபீஸில் இருந்ததை என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். இதே நேரத்தில் யூஜினோ ஸ்டூடியோவுக்கு தான் வந்திருப்பா. இவங்க 2 பேரும் என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு அப்படியே சைலண்டாக நின்று கேட்டுட்டு இருக்கா. "சொல்லு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, "ஏன்னா நான் அவரை பற்றி தெரிஞ்சுக்க நினைக்கிறேன்" அப்படின்னு சங் சொல்லிட்டு இருக்கான். "என்னது?" அப்படின்னு இவனுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. "எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நீ அவரை தெரிஞ்சுட்டு என்ன பண்ண போற?" அப்படின்னு கேட்கும்போது, "எனக்கு உன்ன மாதிரி பசங்கள்லாம் பார்க்கும்போது அவங்க கிட்டேருந்து எல்லாத்தையும் எடுத்துக்கணும்னு தோணும்" அப்படின்னு ஜூனும் சொல்லிட்டு இருக்கான். "இதனால தான் நீ யூஜினையும் அப்ரோச் பண்ணிட்டு இருக்கியா? உனக்கு என் கூட பிரச்சனைனா நீ என் கூட நேராக மோதணும். எதுக்கு தேவையில்லாமல் யூஜினை யூஸ் பண்ணிட்டு இருக்க? அவளை ஏன் டாய் மாதிரி பயன்படுத்திட்டு இருக்க? உனக்கு அவளை பிடிக்காது தானே? நீ அவளை யூஸ் பண்ணுறதானே?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமாம், நீ சொல்கிறது சரிதான்" அப்படின்னு இங்கே ஜூனும் சொல்லிட்டு இருக்கான். சங்குக்கும் கோவம் வந்துடுது. அடிக்கிற மாதிரி போயிடுறான். இது எல்லாத்தையும் யூஜினும் கேட்டுட்டு தான் இருப்பா இல்லையா? அதனால அவளும் நிறுத்துங்க அப்படின்னு "நீ சொன்னது எல்லாமே உண்மையா?" அப்படிங்கிற மாதிரி ஜூன் கிட்ட கேட்டுட்டு இருக்கா. ஜூனும் அமைதியாக இருக்கான். யூஜினுக்கும் கோவம் வந்துடுது. பளிச்சுன்னு அடிச்சுட்டு சங்கிட்ட, "என்னால் எனக்கு ப்ராட்காஸ்ட் பண்ண முடியும்னு தோணலை" அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அப்படியே ஜூன் கிட்டேயும், "என்னால் இந்த சாட்டர்டேலாம் உன் கூட வெளியே வர முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. ஸ்கூல் முடிஞ்சு யூஜினும் வீட்டுக்கு வர அவங்க அம்மாவும் ஒரு அழகான ட்ரெஸ் எடுத்து வச்சுட்டு, "இதை நீ டேட்க்கு போட்டுட்டு போ, ரொம்பவே அழகாக இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகிறேன், எனக்கு வெறும் பேண்ட்ஸ் இருந்தால் போதும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. "ஆனால் நீ டேட்க்கு போகிறேன்ல நினச்சேன்" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை" அப்படின்னு ரூம்க்கு வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா இவளுக்கு ஜூனு பிடிக்கும், அவன் யூஸ் பண்ணிக்கிறான்னு தெரிஞ்சு கஷ்டமாக இருக்குது. ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சாட்டர்டே வெளியே வந்திருக்காங்க. ஹீரோயினும் அங்கே தான் இருக்கா. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, "ஜூன் இன்னும் வரல போல, ஒரு வேளை அவன் வரமாட்டான், நம்ம கிளம்பலாம், இல்லாட்டி ட்ரெயினை மிஸ் பண்ணிடுவோம்" அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, யூஜினும் ஜூன் வந்துருவானா அப்படின்னு பார்த்துட்ருக்கா.
இது எல்லாத்தையும் சங்கும் கேட்டுட்டு தான் இருக்கான். ஜூன் வரத பார்த்துட்டு ஹீரோயினும் ரொம்ப ஆர்வமா திரும்புறா. என்னதான் கோவம் இருந்தாலும் ஜூனை இவளுக்கு பிடிக்கும்ல அதனால. அவன் வந்ததும் கண்டும் காணாத மாதிரி இவளும் போயிட்றா. பிளான் பண்ண மாதிரி எல்லாரும் வெளியும் வந்துடுறாங்க. ஒருத்தவங்க டெக்கரேட் பண்ண, எடுத்தவங்க சாப்பாடு எடுத்து வைக்கன்னு சொல்லி சாப்பிட்டு முடிச்சுட்டு விளையாடவே ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் ஜாலியா விளையாண்டுட்டு, "இதுக்கப்புறம் நம்ம ஒரு கதைய கிரியேட் பண்ணலாம்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த ஸ்பெக்ஸ் போன்ற பொண்ணு தான் கதைய ஆரம்பிச்சிடுறா. ஒரு பையனும் பொண்ணும் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு இருக்கும்போது, சங் சொல்றான், அவங்க 2 பேரும் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. இங்க செலின் சொல்றா, அந்த பொண்ணுக்கு புதுசா ஒரு பையன் வந்துட்டு அப்பியர் ஆகுறான் அப்படின்னு சொல்லி, இந்த மாதிரி அவங்கவங்க வாழ்க்கையில ஆசைப்படுற பார்ட்னர்ஸ் வச்சு பேசிட்டு இருக்காங்க. சங்குக்கு யூஜின பிடிக்கும். அதனால இவன் அவள வச்சு பேசிட்டு இருக்கான். செலினுக்கு ஜூன பிடிக்கும். அதனால இவன் அவன வச்சு பேசிட்டு இருக்கா. இப்போ யூஜினோட டர்ன். அவளும் சொல்லிட்டு இருக்கா, இந்த மாதிரி இந்த பையன் அந்த பொண்ணை ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்லி. கதை ஏன் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு நிமிஷம் டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. யூஜினும் அங்கேருந்து போயிடுறா. இப்போ உன்னோட டர்ன் அப்படின்னு சொல்லி ஜூன் கிட்ட சொல்லும்போது, அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ரொம்பவே சாரியா ஃபீல் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி அவனும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். யூஜின் பின்னாடியே ஜூனும் போயிட்டு, இங்கே பாரு எல்லாத்தையும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னத்தை நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன், நான் எல்லாமே சரியாக தான் புரிஞ்சிருக்கேன், இன்னும் என்னை முட்டாளா இருக்கணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டுட்டு இருக்கா. ஜூனும் சமாதானப்படுத்த ரொம்பவே ட்ரை பண்ணுறான். போதும் நிறுத்துறியா அப்படின்னு சொல்லி அவளும் கேட்டுட்டு இருக்கும்போது, ஆமாம் நான் சொன்னது எல்லாமே போய் தான் உனக்கு சந்தோஷமாயிப்போ அப்படின்னு சொல்லி ஜூனும் கத்திடுறான். ஹீரோயினும் ரொம்ப வருத்தப்பட்டுட்டு காட்டுக்குள்ளே ஓடிடுறான். இவனும் இங்கே தனியாக நின்று ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரொம்ப நேரம் ஆச்சு, யூஜினை காணமே அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு தேட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒருவேளை அவள் ஜூனோட இருப்பாளோ அப்படின்னு சொல்லி ரிலாக்ஸ் ஆகிறதுக்காட்டியும் ஜூனும் அங்கே தனியாக வந்துடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யூஜினை காணோம் அப்படின்னு சொல்லிடுறான். அதனால சங்கும் ஜூனும் மட்டும் தேட போயிடுறாங்க. மீதி எல்லாரையும் அங்கேயே வெயிட் பண்ண சொல்லிட்டு இருக்காங்க. யூஜினுக்கும் எங்கே இருக்கோன்னு ஐடியாவே இல்லை. அவளும் திரும்ப வரதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவளுக்கு ரூட் எல்லாம் மறந்து போச்சு. என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கா. சங்கும் ஜூனும் தனித்தனியாக தேடிட்டு இருப்பாங்க இல்லையா. இப்போ ஜூன் பார்த்துடுறான் யூஜின் இருக்கிறத. யூஜின் ரொம்பவே பயந்து போயிருப்பா. ஜூனை பார்த்ததும் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. ரொம்பவே அழுதுட்டு இருக்கா. ஜூனும் சொல்லிட்டு இருக்கான், உன்னை இதுக்கப்புறம் பார்க்கவே மாட்டேனோ, ஃபைன் பண்ணவே மாட்டேனோ, ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி. இதே நேரத்தில் ஸ்டே பண்ணுற இடத்துக்கு சங்கும் வந்துடுறான். எங்கே யூஜின் வந்துட்டாளா அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்கும்போது, இல்லை அவள் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் மறுபடியும் போய் தேடுறேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை வேண்டாம், ஜூன் போயிருக்காள, அவன் கூட்டிகிட்டு வருவான், வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவனையும் பிடிச்சி இருக்க வச்சிடுறாங்க. ஜூனும் யூஜின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எங்கே இதை உங்ககிட்ட சொல்லவே முடியாமல் போயிடுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன், ஆனால் என்னோட ஃபீலிங் சின்சியரானது அப்படின்னு சொல்கிறான். யூஜினும் புரிஞ்சுக்கிறா. 2 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்போ யூஜின் சொல்கிறா, எனக்கு உன்னை பிடிக்காமலாம் இல்லை அப்படின்னு சொல்லி. ஜூனும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி கையை நீட்டுறான். நான் நினச்சேன் உனக்கு என்னை பிடிக்காமலாம் இல்லை அப்படின்னு சொல்லவும் யூஜினும் சிரிச்சுட்டே அவனுக்கு கை கொடுத்துட்டு 2 பேரும் ஒன்றா வந்துட்டு இருக்காங்க. ஜூனும் யூஜின் கிட்ட, இதுக்கப்புறம் நீ தொலைஞ்சிட்டேன்னா அங்கே பார்த்தியா டபிள்யூ ஷேப்பில் இருக்குல்ல, அதான் நார்த்தன் ஸ்டார், அதை நீ ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன்னா நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு நீ திரும்பி கரெக்டாக வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஒருவேளை சீசன் மாறும்போது அது சேஞ்ச் ஆகும்ல அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நார்த் ஸ்டார் எப்போவுமே சேஞ்ச் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்ததுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சமாச்சும் ரிலீஃப் ஆகுறாங்க. அதே நேரத்தில் சாங் அவங்க 2 பேரும் கை பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க இல்லையா, அதை பார்த்துட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அடுத்த நாள் ஆகுது. யூஜின் பின்னாடியே சங் வந்துட்டு இருக்கான். யூஜினை ஜூன் பேம்பர் பண்ணுறதை பார்த்துட்டு சங்குக்கு ரொம்பவே கஷ்டமாயிடுது. ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சிடுது. சாப்பிட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்னவோ பண்ணுங்க, நான் வரல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சங் அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் நீங்கள் போங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சங் பின்னாடியே போக ஆரம்பிச்சிடுறா. நில்ல, உனக்கு என்னாச்சு, என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி யூஜின் கேட்டுட்டு இருக்கும்போது, சங்கும் உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கா. உனக்கு ஜூன் தான் பிரச்சனையா அப்படின்னு சொல்லி இவளும் கேட்டுட்ருக்கா. அவன் ஒரு அப்பாலஜி கேட்டு இதெல்லாம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொன்னால் உடனே எல்லாத்தையும் நம்பிடுவியா அப்படின்னு சொல்லி சங்கும் கேட்டுட்ருக்கான். யூஜினும் நீ மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டா அப்படின்னு சொல்ல வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் சங்கும் அவன் பேசுகிறது தான் கரெக்டுன்னு நினச்சி பேசிகிட்டு இருக்கான். இப்போ யூஜினும் சொல்கிறா, ஏன்னா எனக்கு அவனை பிடிக்கும் அதனால தான் அப்படின்னு சொல்லவும் சங்குக்கு இன்னுமே கஷ்டமாயிடுது. அவன் அங்கேருந்து போயிடுறான். சங்கு இப்படி பேசாமல் போனது யூஜினுக்கும் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்குது. பனிஷ்மெண்ட்டாக லீஃபெல்லாம் இருக்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அங்கே தான் யூஜினும் ஜூன் கிட்ட பேசிகிட்டு இருக்கா. லாஸ்ட் இயர் பனி பெய்யும்போது ஃபஸ்ட்டு டே அப்போது நான் சங்கோடு தான் இருந்தேன். நானும் அவனும் தெப்போக்கி சாப்பிட்டோம். அது ரொம்பவே ஸ்பைஸியாக இருந்துச்சு. என்னால் சாப்பிட முடியல. என்னோடையும் சேர்த்து அவன் தான் சாப்பிட்டுட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி அவனோட மெமரிஸ்லாம் ஷேர் பண்ணி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஜூனும் அவளை எப்படியாவது ஹாப்பி பண்ணுமேன்னு, இப்போ ஸ்னோ பொழிய போது பார்க்குறியா அப்படின்னு சொல்லி லீஃப் எல்லாத்தையும் யூஜின் மேலே தூக்கி போட்டுட்ருக்கான். அவளும் கொஞ்சம் ஹாப்பி ஆகுறா. இந்த தடவை ஃபஸ்ட் டே ஸ்னோ பொழியும் போது என்ன பண்ணலான்னு இருக்க அப்படின்னு சொல்லி ஜூன் யூஜின் கிட்ட கேட்டுட்டு இருக்கான். யூஜினும் திருப்பி நீ என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு பிடிச்சவங்கள்ட்ட லேக் கிட்ட மீட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது யூஜின் தானே அவளுக்கே தெரியுது. அவனுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, சிரிப்பு வந்துடுது வேற. அவளும் அந்த லீவ் ஸ்னோவை ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளோதான், ஸ்னோ சீசனும் ஆரம்பிச்சிச்சு. ஸ்னோ பொழிய ஆரம்பிச்சிடுது.
ஃபர்ஸ்ட் டே ஸ்னோவை பார்த்ததும் இங்கே ஜூனுக்கு ரொம்பவே சந்தோஷமாயிடுது. யூஜினும் பார்க்குறா, அவளுக்கும் ரொம்பவே சந்தோஷமாயிடுது. அவளும் ஒரு இடத்துக்கு வாக் பண்ணி போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல யாரோ பனியை தூக்கி போட்டு அடித்து விளையாடுறாங்க. யாருன்னு பார்த்தா ஜூன் தான். நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் ஒருத்தவங்களை மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரி நீ இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நானும் ஒருத்தவங்கள மீட் பண்ண வந்தேன் அப்படின்னு சொல்லி இவ்வளோ சொல்லிட்டு இருக்கா. இப்படியே ரெண்டு பேரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஷேடோ லேண்ட்னு ஒரு கதை சொல்லியிருப்பான் இல்லையா, அது இவனை மென்ஷன் பண்ணி தான் சொல்லியிருப்பான். அந்த மாதிரி இருக்காமல் கொஞ்சமாச்சும் வெளியே வா அப்படின்னு சொல்லி இவ்வளோ அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கா. தேங்க்ஸ்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் தானா அப்படின்னு சொல்லி யூஜின் கேட்கும்போது, அப்படின்னா சரி உனக்கான பையன் உன்கிட்ட வர வரைக்கும் நான் உனக்கு கம்பெனி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஜூனும் சொல்லிட்டு இருக்கான். இவளும் ஜூனோட கையை பிடிச்சிட்டு மரத்தில் ஏறி நடந்துட்டுருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்னோ தான் நிறையா புழிஞ்சிச்சு இல்லையா, அதில் ஸ்னோ மேன்லாம் செஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் தனித்தனியாக ஸ்னோமேன் செஞ்சுருப்பாங்க. அது ரெண்டுத்தையும் கிஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, இதுங்க ரெண்டும் கிஸ் பண்ணிட்டு இருக்குங்க, இதுங்க ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லி இங்கே ஜூன் பேசிகிட்டு இருக்கான். யூஜினும் ஜூனை கிஸ் பண்ணிட்டுறா. இதுக்கப்புறம் நீ அவங்கள பார்த்து பொறாமப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஜூனும் திருப்பி யூஜினை கூப்பிட்டு அவனோட லிப்லேயே கிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, ரெண்டு பேரும் ஃபுல்லாக ஸ்னோவில் ரொம்ப ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. இன்கேஸ் காப்பிரைட் இஷ்யூஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா ஷார்ட்ஸில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். உங்களால் முடிஞ்சால் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா ஆட்டம் போட்டுட்டு ரெண்டு பேரும் பேசிகிட்டே வராங்க. யூஜின் சொல்லிட்டு இருக்கா, நம்ம ரெண்டு பேருக்குள்ளே என்னென்ன காமனாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். கொஷின் கேட்டதுக்கப்புறம் உடனே ஆன்சர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ கொஷினாக கேட்டுட்ருக்கா. அவன் மட்டும் தான் ஆன்சர் பண்ணிட்டுருக்கா. என்ன ரெண்டு பேரும் சேம் டைமில் ஆன்சர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு என்ன மட்டும் ஆன்சர் பண்ண விடுற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஏன்னா எனக்கு உன்னோட எல்லா ஃபேவரட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யூஜின் சொல்லிட்டு இருக்கா. சரி இப்போ நீ கேளு அப்படின்னு சொல்லி ஜூன் கிட்ட சொல்லும்போது அவனும் கேட்டுட்ருக்கான். அவனுக்கு என்ன அனிமல் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பப்பி அப்படின்னு சொல்லி யூஜினும் சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீ சொல்லு அப்படின்னும் போது எனக்கு ஒரு பர்சன் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது யார் அப்படின்னு சொல்லி யூஜினும் ரொம்ப ஆர்வமாக கேட்டுட்ருக்கா. நியூ இயர் ஈவ் அப்போ உனக்கு சொல்கிறேன், அப்போ வந்து என்னை மீட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி அப்படின்னா நானும் உனக்கு அப்போவே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னோட ஃபேவரட் அனிமல் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போயிடுறா. ரெண்டு பேரும் பஸ்ஸில் தான் வந்துட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பஸ்லேயும் நல்லா விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜூன் யூஜினோட வீட்டுக்கும் கூட்டிகிட்டு வந்துட்டான். ரெண்டு பேரும் ஒரே நேரத்துலேயே பேச வந்திருப்பாங்க. சரி நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி யூஜின் சொல்கிற. அதுக்கு ஜூனும் சொல்லிட்டு இருக்கான், நியூ இயர் ஈவ் அப்போ என்னை கண்டிப்பாக வந்து மீட் பண்ண அப்படின்னு சொல்லி. சரி இப்போ நீ சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, நீ வீட்டுக்குள்ளே வந்து டின்னர் சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி யூஜினும் கேட்டுட்டு இருக்கா. வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறான். அம்மா இல்லை போல், குட்டி தங்கச்சி தான் இருக்குது. கொஞ்ச நேரம் இவனையே நல்லா பார்த்துட்டு ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவனை வந்து ஹக் பண்ணிட்டு நான் இவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ரெண்டு பேருக்கும் சிரிப்பு வந்துடுது. சரி நீ கல்யாணம் பண்ணிக்க முன்னாடி அவருக்கு பசிக்கோல சாப்பாடு போட்டுடலாமா அப்படின்னு சொல்லி அவளை கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே யூஜனும் சமைச்சிட்ருக்கா. குட்டி பாப்பாவும் ஒரு ஆல்பத்தை எடுத்துகிட்டு வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. குட்டி பாப்பாவும் யூஜின் ஒரு சரியான தூங்கு மூஞ்சி அப்படின்னு சொல்லி அவளை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணவும், யூஜின் அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வாய் மூடுறியா அப்படின்னு சொல்லி அவளை பிடிச்சி கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம்ல, கங்கோட ரெண்டு பசங்க நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ. அதை பார்த்துட்டு ஜூன் ரொம்ப ஷாக் ஆகுறான். யூஜினும் சொல்லிட்டுருக்கா, இதுதான் என்னோட அப்பா, அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் என்னோட அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இங்கே ஜூன் ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன்கிட்ட ஒரு அரைகுறையான ஃபோட்டோ தானே இருக்கும், அதை வச்சு யோசிச்சுட்டு இருக்கான். யூஜினும் சொல்லிட்டு குக் பண்ணுறதுக்கு போயிருப்பா. இப்போ அவனுக்கு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆகுது. ஏன்னா அங்கே கங்குன்னு ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க யூஜினோட அப்பாவோட கை கோத்துட்ருக்காங்க. இந்த கதையை வேறு மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி இப்போ தான் யோசிக்க ஆரம்பிக்கிறான். யூஜனும் சமைச்சு முடிச்சுட்டு வந்து பார்த்தா ஜூன் அங்கே காணோம். இவ்வளோ தேடி பார்க்குறா. இங்கே ஜூனும் அவசரமாக ஓடிட்டு இருக்கான். அவனுக்கு நிறையா விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. யூஜின் அவங்க அப்பாவை பற்றி சொன்னது, அதுக்கப்புறம் அந்த ரெக்கார்ட்ஸில் பார்த்த ஃபோட்டோஸ், இது எல்லாத்தையும் யோசிச்சுக்கிட்டே வேகமாக ஓடி ப்ரொஃபஸரை பார்க்க தான் வந்திருக்கான். ப்ரொஃபஸரும் என்னப்பா இந்த நேரத்தில் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. ஜூனும் சொல்லிட்டு இருக்கான், யூஜின் வீட்டில் அவங்க 3 பேரோட ஃபோட்டோவை பார்த்தேன். நீங்கள் 3 பேரும் ரொம்பவே க்ளோஸ் போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. யூஜின் சொன்னால் அவங்க அப்பாவும் கங்கும் இன்னும் க்ளோஸ் போல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உனக்கு என்ன இவ்வளோ ஆர்வம் அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸரும் கேட்டுட்ருக்காங்க. கங்கு ஒரு பியானோவிஸ்ட், இவனும் சொல்லிட்டு இருக்கான், நான் அவங்களோட பயங்கரமான ஃபேன் அப்படின்னு சொல்லி. ஓஹோ அப்படியா அப்படின்னு சொல்லி ப்ரொஃபஸரும் நம்பிடுறாங்க. உண்மையாலுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு மேலேயா அப்படின்னு சொல்லி இங்கே ஜூன் கேட்டுட்டு இருக்கும்போது, நீ யூஜினோட ஃப்ரெண்டு உங்ககிட்ட இது சொல்லாமல் என்னன்னு எனக்கு தெரியல. ஆமாம் அவங்க ரொம்ப க்ளோஸ் தான் அப்படின்னு சொல்லி இங்கே ப்ரொஃபஸரும் சொல்லிட்டு இருக்காங்க. யூஜினோட அப்பாவுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் கங்கு இந்த ஊரை விட்டே மூவ் ஆகிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் கங்கோட ரொம்ப க்ளோஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி இங்கே ஜூனும் கேட்டுட்ருக்கான். என்னோடது வெறும் ஒன் சைட் லவ் தான்ப்பா, ஆனால் கங்குக்கு யூஜினோட அப்பாவை தான் ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் பழைய வரலாறு அப்படின்னு சொல்லி இங்கே ப்ரொஃபஸரும் சொல்லிட்டு இருக்காங்க. ஜூன் எப்படி நடக்கக்கூடாதுன்னு நினச்சானோ அதே மாதிரி தான் நடந்திருக்கு. இதை கேட்டு ரொம்பவே ஷாக் ஆகுறான். அப்படி பார்த்தா யூஜின் அவனுக்கு ஹாஃப் சிஸ்டர் ஆகிடுவா இல்லையா, அது ஒரு பக்கம் இருந்தாலும் திடீர்னு இத்தனை நாளாக அவனை நினச்சி வச்சுருப்பான், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல.
இவனும் ரொம்ப நல்லா யோசிச்சு பார்த்துட்டு அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி நான் அமெரிக்கா வரதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இப்போவே கிளம்பலான்னு சொல்லிட்டு இங்கே தனியாக நின்று ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அந்த பக்கம் யூஜின் ரொம்பவே சந்தோஷமாக கிளம்பிட்டு இருக்கா. இவளும் வெயிட் பண்ண ஆரம்பிக்கிறா. ரொம்ப நேரமாக நின்றுட்டு தான் இருக்கா. இங்கே ஜூனும் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு தெரில. நிறுத்துங்க, நான் இப்போயே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் நிறுத்த முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இவனும் பாதி வழியிலே குதிக்க போகிற மாதிரி இருக்கவும் அவங்களும் நிறுத்திடுறாங்க. பாவம் யூஜின் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் பண்ணிடல. ஜூனும் வேக வேகமாக யூஜினை பார்க்கறதுக்கு தான் வந்துட்டு இருக்கான். எங்கே நம்மளை ஏமாத்திட்டானா, அவன் வரவே மாட்டானா அப்படின்னு சொல்லி யூஜினும் ரொம்பவே பயந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் ஜூன் அவசர அவசரமாக வந்திருப்பான் இல்லையா, அவனுக்கு முன்னாடி ஒரு ட்ரக் வந்துட்டு இருக்கு. இங்கே யூஜினும் பார்க்குறா. ஃபயர் ஒர்க்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுது. அவளுக்கு ரொம்பவே அழுகையாக வந்துட்டுருக்கு. கைஸ், ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட்லீஸ்ட் லைக்னாலும் பண்ணிடுங்க. அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கப்புறம் யூஜினை ஹீரோயினே சொல்ல ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்டிங் சீனில் ஹீரோயின் ரொம்ப நேரம் ஜூனுக்காக வெயிட் பண்ணியிருப்பா. கடைசி வரைக்கும் வந்திருக்கவே மாட்டான். பஸ்ஸில் வந்துட்டுருக்கா. அப்போ கூட பக்கத்தில் ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதையும் இவ கவனிக்காமல் தான் வரா. அடுத்த நாள் ஆகிடுது. ஸ்கூலுக்கு தான் வந்துட்டு இருக்கா. ஜூன் கிட்டே ஏன் வரலங்கிறத எப்படி கேட்குறது அப்படின்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்துட்டுருக்கா. கிளாஸ்குள்ளே வந்து பார்த்தா எல்லா பசங்களும் ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. என்னாச்சுன்னு ஒன்றும் புரியல. ஹீரோயினும் அவள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போகிறா. அவங்களும் சோகமாக அழுதுட்டு இருக்காங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த ஸ்பெக்ஸ் கேர்ள் இருக்கா இல்லையா, அவள் தான் சொல்கிறா இந்த மாதிரி ஜூன் இறந்துட்டா அப்படின்னு சொல்லி. என்ன கிண்டல் பண்ணுறியா அப்படிங்கிற மாதிரி. முதல்ல நம்பவே இல்லை. செல்லுன்லாம் அழுதுகிட்டே ஆமாம் அவன் இறந்துட்டான் ஆக்சிடெண்ட்டில் அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினுக்கு அவளை தான் சுத்தமாக தாங்க முடியல. அவளும் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிக்கிறா. சங்குக்கு ஜூனை பிடிக்காது தான், ஆனால் அவன் சாகணுங்கிற அளவுக்குலாம் நினச்சிருக்க மாட்டான் இல்லையா. அதனால சங்கும் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கிளாஸை விட்டு வெளியே போகிறா. சங்கும் வேக வேகமாக வெளியே ஓடி வந்து ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணுறான். இவளும் உடஞ்சி போய் சங்கிட்ட அழுதுட்டு இருக்கா. கொஞ்ச நாள் போகுது. ஃப்ரெண்ட்ஸ்லாம் பணியில் நின்றுட்டு இருக்காங்க. ஜூனோட ஃபியூனரலுக்கு அவனோட ஞாபகமாக ஏதாவது எரிக்கணுமே அப்படின்னு சொல்லி பேசும்போது அவனுக்கு சொந்தமான எதுவுமே நம்மக்கிட்ட இல்லையே அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒரு வெள்ளை ஷீட் எடுத்து எரிச்சிட்டு இருக்காங்க. செல்லினும் கத்துறான். அவன் ஒன்னால தான் ஆக்சிடென்ட் ஆகி செத்தான், உன்னை பார்க்க வரும்போது தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரஸ்ட்ரேஷனில் பயங்கரமாக கத்திட்டு இருக்கா. எல்லாருமே ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஜூனுக்காக. சங்கும் ஹீரோயினை வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்கான். அவனால் முடிஞ்ச அளவுக்கு ஆறுதல் சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான். ஜூன் மற்றவங்களுக்கு சாதாரண ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஆனால் ஹீரோயினுக்கு அப்படி கிடையாது இல்லையா. அவனோட இருந்த எல்லா மெமரியும் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி எழுதிட்டு இருக்கா. இப்படியே பல வருஷங்கள் ஓடிடுச்சு. ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு ஹீரோயின் ஒரு ஜாபில் தான் இருக்கா. ஆர்கிடெக்சராக ஒர்க் பண்ணுறா. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் வேலைலாம் ஒழுங்காக போகுதான்னு பார்த்துட்டு ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கா. அங்கே இன்னும் 2 பேர் வேலை பார்க்குறாங்க. அவங்கள அசிஸ்டன்ட் பொண்ணு அசிஸ்டன்ட் பையனை வச்சுக்கலாம். ஹீரோயினும் மெயிலை செக் பண்ணி பார்க்குறா. சங்கிட்டன் தான் மெயில் வந்திருக்கு, ஒரு ரேடியோ ஃப்ரீக்வன்சி போட்டு. ஹீரோயினும் பாட்டு கேட்டால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு அசிஸ்டன்ட் பையன்ட்ட ரேடியோ ஆன் பண்ண சொல்லி அந்த ஃப்ரீக்வன்சியும் சொல்கிறான். அவனும் வைக்கிறான். சங்கு ஒரு ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கான். அதனால் ஹீரோயினுக்கு பிடிச்ச பாட்டாக வைக்கிறான். கூட வேலை செய்கிறவங்களும் என்னப்பா அவனோட சொந்த தேவைக்காக ரேடியோவை யூஸ் பண்ணுற போல அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஒரு லேடி வந்து உன் மூஞ்சியை பார்த்தாலே யாரையோ தொலைச்சிட்ட மாதிரி தெரியுதேம்மா, சொல்லுமா நான் உனக்கு கண்டுபிடிச்சி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் அப்போல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. அந்த இடத்துக்கு சங் வரா. இவங்க என்ன தான் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சாப்பிட்றதுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். 2 பேருக்கும் என்கேஜ்மெண்ட் ஆக போகுது. ஹீரோயினும் நம்ம ஏதாவது மறந்துட்டோமா, ஆமாம் ரிங் இருக்குல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் அதை வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சங்கும் ரிங்கை எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். நம்ம வேணால் ரிஹர்சல் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி இவனும் 2 பேரும் ரிங்கை ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் போட்டு விட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க உனக்கு ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் ஒரே மாதிரி 2 பேரும் ஹேர் ஸ்டைல் வச்சப்போ டவுனே நம்ம 2 பேரும் ட்வின்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கா, அப்போ நீ கூட சொன்னியே நாங்கள் ஒன்றும் ட்வின்ஸ்லாம் இல்லை, நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஹீரோயின் சொல்கிறா இல்லை இல்லை அது நீ தான் சொன்ன அப்படின்னு சொல்லி. இந்த மாதிரி சின்ன வயசு மெமரிலாம் பேசி சந்தோஷமாக இருக்காங்க. சங்கும் ஹீரோயினை வீட்டில் விடுறதுக்காக வந்திருக்கான். நான் உனக்காக ஒரு ப்ரெசன்ட் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஹீரோயினுக்கு பக்கத்தில் வந்து கிஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணுறான். பட் ஹீரோயினுக்கும் டக்குன்னு தெரிஞ்சிருச்சா, இந்த தடவையும் ஒர்க் அவுட் ஆகலையா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சங்கம் பொறுமையாக வந்துட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு சிரிப்பு வந்துடுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இத்தனை நாளாக ஃப்ரெண்டாக பார்த்துட்டு சடனாக கிஸ் பண்ணுறது தான் ஏற்றுக்க முடியல, இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, நீ டக்குன்னு வந்ததும் எனக்கு சிரிப்பாக வருதுப்பா அப்படின்னு சொல்லி சங்கம் சிரிச்சுட்டு ஹீரோயினுக்கு பாய் சொல்லிட்டு கிளம்பிடுறான். ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. இவ தான் அந்த ஸ்கூல் படிக்கும்போது ஸ்பெக்ஸ் போட்டிருப்பா இல்லையா, அந்த ஸ்பெக்ஸ் கேர்ள். இனிமேல் இவளை நம்ம பிங்கின்னு வச்சுக்கலாம். என்கேஜ்மெண்ட் அன்றைக்கி கூட ஒழுங்காக சாப்பிட மாட்டியா அப்படின்னு சொல்லி பிங்கியும் சாப்பாடெலாம் எடுத்து கொடுக்குறா. அம்மா எப்போ வருவாங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க 5 மணிக்கு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயினா அப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை, நேராக என்கேஜ்மெண்ட்டில் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் அவள் வேலைக்கு தான் கிளம்பி வந்திருக்கா. ஒரு கம்பெனி கண்ட்ரோலில் ரெசார்ட்லாம் இருக்குது, அதுக்கு இவங்க தான் ரெனோவேட் பண்ணி கொடுக்கணும். அந்த ப்ராஜெக்ட் இவங்ககிட்ட இருக்கனால ஹீரோயினும்
டிசைன் பண்ணிட்டு இருக்கா. அதே நேரத்தில் இங்கே அசிஸ்டன்ட் பையனும் சொல்லிட்டு இருக்கான், இப்போ டேரக்டர் வேற புதுசாக மாறி வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி. ஹீரோயினும் டிசைன்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதை கம்பெனிக்கு தான் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கா. அப்போ போகிற வழியில் ஜூனை பார்க்குறா. அது உண்மையாலுமே ஜூன் தானா என்னன்னு அவளுக்கு தெரியல. சரியாக முகமும் காமிக்கல. நம்ம தான் ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கோம் போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கும் போயிட்டுறா. அங்கே ஒரு மேனேஜர் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட பேரு கிம். அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி டேரக்டர் நியூவாக சேஞ்ச் ஆனதுனால அதுக்கேற்ற மாதிரி திங்ஸ் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி, இதோட 5வது தடவை வந்துட்டேன், எப்போ தான் என்னோட ப்ராஜெக்ட்டை ஃபைனலைஸ் பண்ணி தர போறீங்களோ அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினும் கேட்டுட்டு இருக்கா. அந்த மேனேஜர் கிம்மும் சொல்லிட்டு இருக்கா, உனக்கு நாளும் ப்ராஜெக்ட் கன்ஃபார்ம் ஆகாம தான் இருக்கு, ஆனால் இங்கே பல பேருக்கு ரிஜெக்ட் ஆகி ஃபயர் ஆகிட்டாங்க வேறு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஏன் நீ அதை டேரக்டர் ரூமில் வைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி பார்க்கும்போது, என்னது இது ரொம்ப வினோதமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அதை பார்த்துட்டு இருக்காங்க. மேபி அவருக்கு போர் அடிக்குதுன்னு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு போல, போய் வை அப்படின்னு சொல்லி அதையும் கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோயினும் வர வழியில் பார்க்குறாங்க, கீழே ஒரு பசில் கார்டு இருக்குது, அதை எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்காக சங்க அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கா. அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, உனக்கே அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சி போச்சு, ஏன் எப்போ பார்த்தாலும் அவளுக்கே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா உண்மையாலுமே நல்ல பொண்ணுமா அப்படின்னு சொல்லி சங்கம் சொல்லிட்டு இருக்கான். எனக்கு தெரியும், அதனால தான் என்கேஜ்மெண்ட்க்கு சம்மதிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்த்தா அவங்களுக்கு ஹீரோயின் டாட்டர் அண்ட் லவ்வாக வரதுல பெருசாக இஷ்டம் இல்லை போல, தன்னோட பையனுக்காக தான் சம்மதிச்சிருக்காங்க. அங்கே தான் ஹீரோயினோட அம்மாவும் இருக்காங்க. எல்லாரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் மேக்கப்லாம் போட்டுட்டு காலில் சொல்லிட்டே வந்துட்டு இருக்காங்க, பக்கத்தில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி. அப்போ ஸ்னோ பெய்ய ஆரம்பிச்சிடுது. ஹீரோயின் அந்த ஸ்னோவை ரசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆப்போசிட்லேயே ஜூன் வந்துட்டு இருக்கான். சடனாக இப்படி பார்க்கும்போது ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. கையில் உள்ள ஃபோன்லாம் கீழே போட்டுட்டு அவன் பின்னாடியே சேஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவனும் எங்கிட்டு போனானே தெரில. ரொம்ப நேரமாக அவனை தேடிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு பக்கம் என்கேஜ்மெண்ட் நடக்கிற இடத்துல எல்லாருமே ஹீரோயின்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அவளுக்கு எதுவும் பிரச்சனையாக இருக்குமோ அதனால தான் வரலையோ அப்படின்னு சொல்லி பல தடவை ஃபோனுக்கு வேற ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அவள் தான் ஷாக்கான அந்த இடத்துலேயே ஃபோனை போட்டிருப்பாளே. சங்கோட அம்மாக்கெல்லாம் பயங்கரமாக கோவம் வந்துடுது. அவங்களும் அந்த இடத்த விட்டே போயிடுறாங்க. சிச்சுவேஷன் ரொம்பவே சீரியஸாக போயிட்டு இருக்கு. ஹீரோயினும் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. என்னாச்சு, எதுவும் ப்ராப்ளமா அப்படி இப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. சங்கம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் சொல்லலாம் தான் வர, ஆனால் பனியில் இவ்வளோ நேரம் நனைஞ்சிருப்பா இல்லையா, மயக்கம் போட்டு விழுந்துடுறா. ஹீரோனோட அம்மாவும் என்னாச்சும்மா ஏமா வரல அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு பொறுமையாக தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. உனக்கு என்ன பைத்தியம், அவனோட நல்ல வாழ்க்கையை நீ எப்படி கெடுத்துக்குவ போலே அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுதுட்டு மட்டும்தான் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன சங்கோட அம்மாவை சமாதானப்படுத்தணும் இல்லையா, அவங்க கிட்ட பேசி பார்க்கலான்னு சொல்லிட்டு சங்கோட வீட்டில் ஹீரோயின் இருந்துட்டு இருக்காங்க. சங்கும் கதவை தட்டி கூப்பிட்டு பார்க்குறான் அவங்க அம்மாவும். அவங்க வெளியவே வரல. இந்த விஷயத்த இன்னும் டஃப்பாக்க வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. சங்கும் நான் வேணா உன்னை வந்து வீட்டுக்கு விடுவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நீ இப்போதைக்கு உன்னோட அம்மா கூட இருந்தால் அவங்கள சமாதானப்படுத்துகிற வழியை பாரு, நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஹீரோயினுக்கு ஜூனோட ஞாபகார்த்தமாகவே இருக்குது. அதே நேரத்தில் இங்கே ரேடியோ ஸ்டேஷனில் சங்காலையும் சரியாக ஒர்க் பண்ண முடியல, ரொம்பவே டிஸ்டர்ப்டாக இருக்கான். சரி ஹீரோயினை பார்க்கலான்னு வந்தால் ஹீரோயினும் வெளியே போயிருக்கா. அவளோட ரூமில் என்கேஜ்மெண்ட் ரிங்னு வைக்கலான்னு வந்திருப்பான் போல். அப்போ பக்கத்தில் இருக்க நோட்ஸை பார்க்குறான். ஹீரோயினும் ஜூனை தேடிட்டு தான் சுற்றிட்டு இருப்பாங்க. அந்த நோட்ஸில் என்ன எழுதி வச்சுருப்பாங்கன்னா, ஜூனை இப்போ ரீசெண்டாக பார்த்துருப்பாங்க இல்லையா, அதுலேருந்து அவனோட பழைய மெமரிஸ் எல்லாத்தையுமே எழுதி வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் சங்கம் படித்து பார்த்துருப்பான். இப்போ தான் அவனுக்கு புரியுது ஏன் ஹீரோயின் என்கேஜ்மெண்ட்க்கு வரலன்னு. வேக வேகமாக ஹீரோயினை தேடி கண்டுபிடிச்சிடுறான். ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. சங்கம் சொல்லிட்டு இருக்கான், ஒரு வேளை நீ மவுண்டனில் தொலைஞ்சு போனப்போ ஜூன் இல்லாமல் நான் உன்னை வந்து கண்டுபிடிச்சிருந்தா நீ என் மேலே லவ்வில் ஃபாலோ ஆயிருப்பேல்ல, ஆனால் எதை நினச்சும் கவலைப்படலை. எப்போவுமே நீ ஹாப்பியாக இருக்கணும், உன் கூட நான் இருந்தாலே போதும் தான் நினச்சிருக்கேன். ஒருவேளை நீ அவனுக்காக தான் வெயிட் பண்ணுற, அவனை தான் தேடுறேன்னு சொல்லியிருந்தா உன் கூட நானும் சேர்ந்து இருந்திருப்பேல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் அமைதியாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. பாய் ஃப்ரெண்ட்னா அது சங் மாதிரி தான் இருக்கணும். இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதுனால ஹீரோயினும் முடிவு பண்ணிட்டா, ஜூனோட நினைவுலேருந்து ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஜூனோட பென்சில் ட்ராயிங்ஸ்லாம் வச்சுருப்பா இல்லையா, அது எல்லாத்தையும் பேர்ன் பண்ணிட்டு இருக்கா. பிங்கி அப்புறம் அவளோட கூட இருக்கான்ல, இவன் வந்து வெட்னரி டாக்டர். இவனும் ஸ்கூலில் ஒன்றா படித்தவன் தான். இவனோட பேரை ஒயிட்டின்னு வச்சுக்கலாம். ஒரு பொண்ணு பேரை பையனுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனிவேஸ் இவன் ஒயிட்டி, அந்த பொண்ணு பேர் பிங்கி. ஓகேயா, அவங்க 2 பேரும் என்கேஜ்மெண்ட் நின்று போனதில் இவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பிங்கியும் சொல்லிட்டு இருக்கா, பேசாமல் நம்ம ஏன் என்கேஜ்மெண்ட் அரேஞ்ச் பண்ணி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இதுவும் நல்ல ஐடியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செயல்படுத்தலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. சங்கம் ஹீரோயினை ஸ்கூலுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அந்த கிரவுண்டில் 2 பேரும் நடந்துட்டு இருக்கும்போது அனௌன்ஸ்மெண்ட் ரூம்லேருந்து ஒயிட்டி தான் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவங்க 2 பேருக்கும் இப்போ என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. 2 பேரும் ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் நில்லுங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரிங் எல்லாம் மாற்றிக்கிறாங்க. என்கேஜ்மெண்ட்டும் நடந்துது. இப்போ 2 பேரும் கிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ செலினோட வாய்ஸ் கேட்குது. செலின் அப்ராட்லேருந்து வரேன்னு சொல்லி மெயில் போட்டிருப்பான். ஆனால் என்கேஜ்மெண்ட்க்கு வருவான்னு இவங்களுக்கு தான் தெரியாதுல. 2 பேரும் வேக வேகமாக ஓடி போய் பார்க்குறாங்க. செலினும் அங்கே தான் இருக்கா. ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்கேஜ்மெண்ட்டுக்கு கேக்கெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்களும்
ஊற்றிட்டு ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது செலின்னு சொல்லிட்டு இருக்கா, ஃப்ரான்ஸில் டிசைனிங் கோர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்திருக்கா, இங்கே தான் பொட்டிக் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி. இந்த கேசட்லாம் இன்னும் இங்கேயா இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டும் மியூசிக்கை ப்ளே பண்ணி விட்றான். அது ஃபர்ஸ்ட் டைம் போல். எல்லாரும் அமைதியாக அதை கேட்டுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கதவு தந்துட்டு புதுசாக யாரோ வராங்க. வேறு யாரும் இல்லை, ஜூன் தான். அதை பார்த்துட்டு எல்லாருமே பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. செல்லின் தான் இது என்னோட பாய் ஃப்ரெண்ட், ஃப்ரான்ஸில் மீட் பண்ண லீ அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்படியே ஜூன் மாதிரி இருக்கா, எப்படி இதெல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் பார்த்ததில் ரொம்பவே சந்தோஷம்னு லீயும் சொல்லிட்டு இருக்கான். நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி பேசும்போது செல்லினும் இரு நானும் உன் கூடயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி அவளும் அங்கே கிளம்பி போகிறா. போகும்போது ஹீரோயினை வெறுப்பேற்றிட்டோங்கிற சந்தோஷத்தில் தான் போகிறாளோ என்னவோ அவளோட ரியாக்ஷனே சரியில்லை. ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஹீரோயினை நினச்சி தான் கவலையாக இருக்குது. பிங்கியும் ஒயிட்டையும் அங்கேருந்து போயிடுறாங்க. சங்குக்கு இவள்கிட்ட என்ன சொல்கிறதுனே தெரியல. அவளும் ரொம்பவே கேஷுவலாக பிஹேவ் பண்ணுறா. அப்படியே இந்த பக்கம் செலினியும் லீயும் தான் காமிக்கிறாங்க. செலின்னு சொல்லிட்டு இருக்கா, ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாம். ஹீரோயினுக்கும் சங்குக்கும் என்கேஜ்மெண்ட்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது லியோ ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டு இருக்கான். செலின்ட்ட சொல்லிட்டு இருக்கான், உன்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்து சந்தோஷப்படல, ஒருவேளை நான் வராமல் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நான் இன்ட்ரடியூஸ் பண்ண ஃபஸ்ட்டு பாய் ஃப்ரெண்ட் நீ தான், அதனால தான் அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி செலினும் சமாளிச்சுக்கிறா. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணுவாளே அப்படின்னு சொல்லி பிங்கியும் சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறா. ஆனால் ஹீரோயின் அந்த பேச்சுக்கே வரல. அவள் பாட்டுக்கு டிவி பார்த்து ரொம்பவே கேஷுவலாக இருக்கா. எங்கள் சங்கும் ஒயிட்டையும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போதோ அப்படிங்கிற மாதிரி சங்கும் ரொம்பவே சோகமாக பேசிகிட்டு இருக்கான். மன்னிச்சிரு, நான் செல்லினை கூப்பிட்டுருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி அவனும் சாரி சொல்லிட்டு இருக்கான். என்னதான் ஒரே இல்லைங்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டாலும் ஹீரோயின் உள்ளுக்குள்ளே ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்கா. போன தடவை கூட ஹீரோயின் கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயமா மீட்டிங் அட்டன் பண்ண போயிருப்பா. அன்றைக்கி மீட்டிங்கும் கேன்சல் ஆகிருக்கும் இல்லையா, அந்த மீட்டிங் இன்றைக்கி நடக்குது. கால் பண்ணி சங்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. இவளாவே சொல்கிறா, நான் எதை நினச்சும் கவலைப்படல, நீ எதுவும் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காத, இன்றைக்கி தான் மீட்டிங், ஸோ அதனால் நீ எனக்கு விஷ் பண்ண, நான் ரொம்ப நல்லா செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோன்னு சொல்லுவோம். சங்கம் ரொம்பவே சிரிச்சிட்டு விஷ் பண்ணுறான். மீட்டிங்காக டேரக்டர் ரூமுக்கு தான் வெயிட் பண்ணுறா. அங்கே அந்த பசில் பீஸையும் பார்க்குறா. ஒன்று மட்டும் இல்லாமல் இருக்குது. இவள்கிட்ட தான் அந்த பீஸ் இருக்கும் இல்லையா, அதை எடுத்து வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறான். அதே நேரத்தில் டேரக்டரும் உள்ளே வந்துடுறாங்க. யாருன்னு பார்த்தா லீ தாங்க நின்றுட்டுருக்கான். ஹீரோயினுக்கு பயங்கரமான ஷாக்காக இருக்குது. மீட்டிங்கும் ஸ்டார்ட் ஆகிடுது. லீ பிஸ்னஸ் விஷயமாக பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் லீயவே பார்த்துட்ருக்கா. எப்படி கண்ணு முகவா எல்லாமே ஒரே மாதிரி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஆச்சரியப்படுறா. அதே நேரத்தில் அவளுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. நீங்கள் ஓகே தானேன்னு சொல்லி இவனும் கேட்டுட்ருக்கான். ஆனால் ஹீரோயின் எதுவுமே பேசல, அங்கேருந்து எழுந்துச்சி போயிடுறா. இங்கே லீயும் கம்பெனிக்கு கால் பண்ணுறான். அசிஸ்டன்ட் பொண்ணு தான் எடுக்கிறா. இந்த மாதிரி அவங்க மீட்டிங்லேருந்து பாதியிலே லீவ் ஆகிட்டாங்க, அப்புறமே மீட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயினும் செலினை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கான். உண்மையாலுமே அது லீ தானா, ஜூன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கா. நீ ரொம்பவே குழம்பிருக்கான்னு நினைக்கிறேன், நீ நினைக்கிற மாதிரி அவன் ஜூன் இல்லை, உண்மையாலுமே லீ தான் அப்படின்னு சொல்லி நல்லா கன்வின்ஸ் பண்ணி அனுப்பி விட்டுடுறா. ஹீரோயினும் சங்கோடு தான் இருந்துகிட்ருக்கா. என்னாச்சு, மீட்டிங் எப்படி போச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்கான். அவள் ரொம்பவே சோகமாக இருந்துகிட்ருக்கா. சரி விடு, நீ ரொம்பலாம் ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படிங்கிற மாதிரி சங்கம் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். இந்த ப்ராஜெக்ட் இல்லைனா என்ன, நான் தான் உனக்கு இருக்கேன் இல்லை, உன்னோட ஃபேன் அப்படின்னு சொல்லி அவளை சிரிக்க வைக்கிறதுக்காக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் டேரக்டர் யார் அப்படின்னு சொல்ல வரா. நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாத அப்படின்னு சொல்லி சங்கம் அந்த டாப்பிக்லேருந்து வெளியே வந்துடுறான். இந்த பக்கம் லீயை தான் காமிக்கிறாங்க. அவனும் இந்த பசில் யாரா செய்தா அப்படின்னு சொல்லி அங்கே மேனேஜர் கிம் கிட்டலாம் கேட்டுட்ருக்காங்க. எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லி அவனும் சொல்லிட்டு இருக்கான். மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்காக இந்த தடவை அசிஸ்டன்ட் பொண்ணு வந்திருக்கான். ஏன் ஹீரோயின் வரலையா அப்படின்னு சொல்லி லீ கேட்கும்போது இல்லை அவங்களுக்கு வேறு ஒரு ஒர்க் வந்துருச்சு அதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. மீட்டிங்லாம் முடிஞ்சு நான் கான்ட்ராக்டில் சைன் பண்ணுறேன், ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறான். அவன் என்ன சொன்னான்லாம் காமிக்கல. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் கான்ட்ராக்டில் சைன் வாங்கிட்டு வந்த விஷயத்த சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்கா. சரி சாப்பிட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அந்த அசிஸ்டன்ட் பொண்ணும் வெளியே வந்திருக்காங்க. அவன் என்ன கண்டிஷன் சொல்லியிருப்பான்னா, ஹீரோயின் தான் ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஃப்ரெண்டு பொண்ணும் சொல்கிறா, தைரியமாக கொடுங்க, எல்லா ஒர்க்கையும் நீங்கள் தான் கஷ்டப்பட்டு பண்ணீங்க, அதுக்கு நான் கிரெடிட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி. ஹீரோயினும் லீயோட கண்டிஷன் படி ப்ரெசன்டேஷன்லாம் கொடுத்து முடிக்கிறேன். அங்கே இருக்க எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆன மாதிரி தான் இருக்குது. ஹீரோயினுக்கும் லீக்கும் மீட்டிங் தான் நடந்துகிட்டு இருக்குது. லீ கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் ரோபோட்டிக் மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. லீயே கேட்குறான், என்னங்க மெமரைஸ் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே வந்து ஒப்பிச்சிட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ கூட ஹீரோயின் வேறு எதுவும் பேசல. உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா சொல்லுங்கள், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அமைதியாகிடுறா. இங்கே லீயும் நீங்கள் பார்க்கறதுக்கு கம்ஃபர்டபுளாக தெரியல, உங்களோட கம்ஃபர்ட் ரொம்ப முக்கியம் இல்லையா அப்படின்னு சொல்லி அவனும் கதையாக சொல்லிட்டு இருக்கான். ஆனால் ஹீரோயின் எதையுமே வந்துட்டு காதில் வாங்கல. அவங்க பாட்டுக்கு அமைதியாக இருக்காங்க. சாப்பிட வேணா வாங்க, அது உங்கள் கம்ஃபர்ட் ஜோன் அதிகரிக்கிறதுக்கு ஒரு சான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது என்னாலாம் வர முடியாது, எனக்கு வேறு பிளான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் மாட்டையாக பேசிட்டு இருந்துச்சு போயிடுறா.
கீழே இறங்கி வந்தால் சங் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, அதுவா உன்னோட அசிஸ்டன்ட் பொண்ணு இங்கே தான் இருக்குன்னு சொன்னால் அதை அவனை கூப்பிட்றதுக்காக வந்தேன், சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு போகும்போது அந்த இடத்துக்கு மேனேஜர் கிம்மும் வந்துட்டு ஹீரோயின்ட்ட கேஷுவலாக பேசிட்டு போயிடுறான். சங்கும் அவனை பார்த்துட்டு இவன் தான் அந்த வியர்டான டேரக்டரா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். ஹீரோயின் எதுவுமே சொல்லலை. அதுக்காட்டியும் நான் வேணா அவன்கிட்ட பேசி என்னன்னு கேட்டுட்டு வந்துடுவா அப்படின்னும் போது, ஏய் நீ சும்மா வாப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை இழுத்துட்டு போயிடுறா. இங்கே லீயும் கேர்ள்ஸ் போகிற அவுட்ஃபிட்டை தான் பார்த்துட்ருக்கான். அங்கே ஒரு பொண்ணு வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது தேவைப்படுதா, சைஸ் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு சைஸ் எக்ஸாக்டாக தெரியாது, ஆனால் இவ இப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி செலின் பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அந்த பொண்ணுக்கு ஏற்ற மாதிரி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது செலினும் வந்து ஹக் பண்ணிட்டு நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா இது செலினோட பொட்டிக் தான். செலினும் லீயும் பாரில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. லீ சொல்லிட்டு இருக்கான், இப்போ புதுசாக ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறேன், அதில் என் கூட ஒரு பொண்ணு தான் ஒர்க் பண்ணுறா, அது யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்ன ரொம்ப அழகாக இருப்பாளா அப்படின்னு சொல்லி இங்கே செல்லினும் சொல்லிட்டு இருக்கா. அவள் ரொம்ப அட்ராக்டிவாக இருப்பா அப்படின்னு சொல்லி இவனும் சொல்லிட்டு இருக்கான். யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு கேட்கும்போது செல்லினும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாளா. சரி நானே அந்த இன்ஃபர்மேஷனையும் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இங்கே லீயும் சொல்கிறான். செலினும் நீ இன்னும் எத்தனை நாள் தான் ஹோட்டல்லே தங்கியிருக்க போகிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது லியும் சொல்லிட்டு இருக்கான், எனக்கான ட்ரீம் ஹவுஸை நான் பில்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி, அந்த வீடுங்கிறது என்னோட காதலுக்காக கட்டினதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இப்போ ஏன் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி செலின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்லை இப்போல்லாம் நான் கட்ட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இங்கே லியும் சொல்லிட்டு இருக்கான். அசிஸ்டன்ட் பொண்ணும் ஹீரோயினுக்கு கால் பண்ணி மிஸ்டர் கிம்மோட இன்ஸ்பெக்ஷன் சைட் பண்ண வேண்டியதாக இருந்துச்சு, என்னால் இப்போ பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன், எனக்கு பதிலாக நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. எங்க அந்த அசிஸ்டன்ட் பொண்ணோட டாகுக்கு உடம்பு சரியில்லை போல வெட்டினரி டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்திருக்கு. அந்த வெட்டினரி டாக்டர் வேற யாரும் இல்லை, ஒயிட்டி தான். அந்த டாகை பாருங்க டிப்ரெஸ்டாக இருக்குது, அது தனியாக இருக்கு போல, அது கூட டைமே ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்களா, நீங்களாம் எதுக்குங்க டாகை வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவன் பிடிச்சி கத்தி விட்டுட்டு இருக்கான். ஊரில் வேறு டாக்டரே இல்லாத மாதிரி உங்ககிட்ட போய் கொடுத்தேன் பார்த்தியா, முதல்ல என் டாகு கூட அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. அவனுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினும் கம்பெனிக்கு வந்துடுறாங்க. லீ தான் அங்கே இன்ஸ்பெக்ஷன் சைட்காக வந்திருக்கான் போல். ஆனால் மிஸ்டர் கிம் தானே வரதா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும்போது, ஆமாம் நான் தான் அந்த ஒர்க்கை வாலண்டியராக எடுத்துக்கிட்டேன், நீங்கள் வருவீங்க நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒன்றா தான் போயிட்டு இருக்காங்க. லீயும் இங்கே நிறைய பேசிகிட்டே வரான். ஹீரோயினும் சரி அப்படிங்கிற மாதிரி ஒன் வேர்டில் தான் பேசிகிட்டு இருக்காங்க. செலின் லீயை பார்க்கறதுக்காக வந்திருக்கா, எங்கே போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே மிஸ்டர் கிம்மும் சொல்லிட்டு இருக்காங்க, இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்க்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி. அவளும் எங்கே இருக்குன்னு கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கேஷுவலாக பேசிட்டு கிளம்பிடுறா. லியும் ஹீரோயினும் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்க்கு வந்துடுறாங்க. ஹீரோயின் வந்ததும் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. லியும் வந்துட்டு ஹீரோயினுக்கு குளிருமே அப்படின்னு சொல்லி கோட்லாம் போற்றி விடுறான். இல்லை பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க ஹீரோயினும். அவனும் போற்றி விட்டுட்டு நீங்கள் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பிடுறான். லியும் ஒர்க்கர்ஸோட டிஸ்கஸ் பண்ணிகிட்டே முன்னாடி போயிட்டு இருக்கான். ஹீரோயினும் ஃபோட்டோ எடுத்துகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஸ்னோமேன்லாம் அங்கே யாரும் செஞ்சு வச்சுருப்பாங்க போல். அதெல்லாம் பார்த்ததும் ஹீரோயினுக்கு ஜூனோட ஞாபகம் வந்துடுது. ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க. லியும் அங்கே சிகரெட் பிடிச்சிட்டு இருக்கான். அப்போ கூட ஜூனோட ஞாபகம் தான் ஹீரோயினுக்கு வருது. அவனையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அவனும் டக்குன்னு திரும்பிடுறான். ஹீரோயினும் எதுவுமே தெரியாத மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷனை ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டு கேமராவோட மெமரி கார்டை கோட் பாக்கெட்டில் போடுறாங்க. அப்போ சங் தான் கால் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயினும் சைட் பார்க்கறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லும்போது, அசிஸ்டன்ட் பொண்ணோட இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிடுறாங்க. நான் ஒர்க்கில் இருக்கேன் அப்புறமே பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் ஃபோனும் கட் பண்ணிடுறாங்க. இன்னொரு சைட் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி லியும் ஹீரோயினும் நடந்துட்டு இருக்காங்க. லியும் கேட்குறான், அவங்களோட கனவு வீடு எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, நான் அதை பற்றிலாம் யோசிச்சதில்லை அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படி ஒரு ஆர்கிடெக்டராக இருக்கீங்க, அதை பற்றி யோசிச்சிருப்பீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நீங்கள் உண்மையாலுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலில் இருக்கும்போது வீடு எப்படி இருந்தாலும் அது உங்களுக்கு பிரச்சனையாகவே தெரியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்பீரியன்ஸ் முக்கியம் இல்லைனா இதுதான் முக்கியம்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி லீ கேட்கும்போது, காதலில் இருக்கும்போது நீங்கள் இன்னொருத்தவங்க மனசில் எப்படி பில்ட் பண்ணியிருக்கீங்களே அதுதான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. இது எல்லாத்தையும் கேட்டு லீக்கும் ரொம்பவே பிடிச்சி போயிடுது. இடையில ஜூனோட ஞாபகமும் எட்டி பார்த்துட்டு தான் போகுது. 2 பேரும் வேறு ஒரு சைட்க்கு வந்திருக்காங்க. லியும் அங்கே நெருப்பி மூட்டி வைக்கிறான். இங்கே ஹீரோயினும் சின்சியராக நோட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. உங்களோட பிஸ்னஸ் பற்றின பிளான்ஸ்லாம் போதும், கொஞ்சம் வந்து ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி லியும் கூப்பிட்டுட்டு இருக்கான். அவங்களும் வந்து இப்போ தான் ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோயினும் ரொம்பவே அமைதியாக தான் இருந்துகிட்ருக்கா. நீங்கள் அவ்வளோவா பேசவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி லியும் சொல்லிட்டு இருக்கான். அப்போ கூடமே எதுவும் பெருசாக பேசலை. உங்களோட ஷூலாம் ஈரமாக இருக்கும்ல, நீங்களும் காய வைக்கலாம்ல அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினும் அவங்களோட ஷூவை கழட்டுறாங்க. லீ தான் அந்த ஷூவை எடுத்து காய வச்சிட்டு இருக்கான். அப்போ கூட ஹீரோயினுக்கு ஜூன் தனக்கு ஒன் டைம் ஷூ போட்டு விட்ருப்பான். அதுதான் ஞாபகம் வருது. கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் இப்போ லீட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஹை ஸ்கூல் எங்கே பண்ணீங்க அப்படின்னு சொல்லி. உண்மையாலுமே நீங்கள் ஹை ஸ்கூல் கொரியாவில் பண்ணலையா, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக கொரியாவுக்கு வரீங்களான்னு சொல்லி நிறையா கேட்டுகிட்டே இருக்காங்க. லீக்கு கொஞ்சம் ஷாக்காக இருக்கேன், திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் இதெல்லாம் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி. உங்களோட கண்ணாடி ஒரு நிமிஷம் கழட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. என்னது அப்படிங்கிற மாதிரி லீயும் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான்.
ஹீரோயினுக்கும் நம்ம கொஞ்சம் ஓவராக போகிறோமோ அப்படின்னு சொல்லி ஃபீல் ஆகுது. என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னாச்சு உங்களுக்கு, ஏன் இப்போ பார்த்தாலும் ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் சொன்னால் என்ன நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா ஹீரோயின். உண்மை என்னன்னா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் ஆரம்பிக்கும் போது யாரோ கதவு தட்டுற மாதிரி சவுண்ட் கேட்குது. யாருன்னு சொல்லி லீயும் போய் பார்க்குறான். செலின் தான் இருக்கா. உள்ள ஹீரோயின் இருக்கிறத பார்த்துட்டு இவன் என்ன இங்கே பண்ணுறா அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. லீயும் சொல்கிறான் பிஸ்னஸில் என் கூட ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லி. செலினுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. இருந்தாலும் வெளியே ஹாப்பியாக இருக்க மாதிரி காமிச்சிக்கிறா. லியும் செலினும் தான் பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. சியோலில் ஸ்னோவே இல்லைப்பா, இங்கே பார்க்கறது ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே பாவம் ஹீரோயின் தனியாக நடந்து வந்துட்டு இருக்காங்க. செலின் சொல்கிறா நானே ஹீரோயினை கூப்பிட்டு போய் விட்டுக்கிறேன், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லியும் கிளம்புறான். இது ஹீரோட கோட் தானே அப்படின்னு சொல்லி செலின் சொல்லவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி வேகமாக கோட்டு போய் கழட்டி கொடுத்துட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அது கூட செலினால ஏற்றுக்க முடியல. சரி சரி வா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை எழுதிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிட்டேயும் நல்லா தான் பேசுகிறா. அந்த அசிஸ்டன்ட் பொண்ணு ஒயிட்டிட்ட டாக் விட்டுட்டு போயிருப்பா இல்லையா, அந்த டாகை இப்போ சங் தான் கொஞ்சிட்டு இருக்கான். அந்த பொண்ணு இதுக்கு முன்னாடியே வந்து டாக் வாங்கியிருக்கணும், ஏனும் வரலன்னு தெரில அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துடுறா. நீயா நீயா அப்படின்ற 2 பேரும் ஷாக் ஆகிக்கிறாங்க. சங்கம் நீ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்க, ஹீரோயினோட ரெசார்ட் இன்ஸ்பெக்ஷனில் போயிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இவளும் உண்மையெல்லாம் சொல்லிடுறா. இல்லை நான் அந்த மாதிரி போகல, அவன் மட்டும் தான் போயிருக்கா அப்படின்னு சொல்லி. இதே நேரத்தில் லீ செலின் ஹீரோயின்லாம் சியோலுக்கு வந்துடுறாங்க. வாயை சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி 2 பேர் கூப்பிடவும் இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் அங்கேருந்து போயிடுறா. இங்கே செலினும் லீயும் பேசிகிட்டு இருக்காங்க. லீ சொல்கிறா எனக்கு ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது கல்யாணம் ஆகலைல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி லீயும் பேசிகிட்டு இருக்கான். செலின் ரொம்பவே கோச்சிக்கிறாங்க. இப்போ நான் சும்மா விளையாட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி இங்கே இவனும் சமாதானப்படுத்திட்டு இருக்கான். சங்க அசிஸ்டன்ட் பொண்ணு ஒயிட்டி 3 பேரும் சேர்ந்து மீட்டிங் போட்டிருக்காங்க. ஹீரோயின் போய் சொன்னது சங்குக்கு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் எதனாலையா இருக்கும் அப்படின்னு சொல்லி 3 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அசிஸ்டன்ட் பொண்ணும் கேட்குறா. அவளை பார்த்தா தெரியலையா, அவள் கொஞ்ச நேரம் ரொம்பவே டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுறா. அவளோட எப்போ கடைசியாக டேட்க்கு போனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது சங்குக்கே தெரியல. சரி அட்லீஸ்ட் ஒரு கேண்டில் லைட் டின்னராவது அரேஞ்ச் பண்ணியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். சங்கும் ஹீரோயினை பார்க்கறதுக்கு தான் வந்திருக்கான். ஹீரோயினும் ரொம்பவே கேஷுவலாக தான் பேசிகிட்டு இருக்காங்க. இங்கே சங்கம் கேட்டுட்ருக்கா. நீ உண்மையாலுமே அசிஸ்டன்ட் பொண்ணோட தான் வெளியே போனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலே அதை பற்றி எதுவும் சங்கம் கேட்டுக்கல. நாளைக்கு நம்ம டேட் போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஹீரோயினும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஆகுது. சங்கம் வெயிட் பண்ணுறான். ஹீரோயினும் சந்தோஷமாக தான் வந்திருக்கா. சரி சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே பார்த்தா ஹவுஸ்ஃபுல் ஆயிடுச்சு. சங் ரொம்ப சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு சரி விடு நம்ம வேறு தேட்டர் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்க்குறாங்க. அங்கேயும் ஹவுஸ்ஃபுல். இந்த மாதிரி எல்லா தேட்டருமே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. சங்குக்கு என்னடா இப்படி சொதப்புதே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம்னாலும் சொதப்பாமல் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி சங்கு ஹீரோயினை லாங் ட்ரைவ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். சரின்ட்டு 2 பேரும் வந்து பார்த்தா காரில் நோட்டீஸ் ஒட்டியிருக்கு. அதுவும் சொதப்பிடுச்சா. சரின்ட்டு 2 பேரும் சாப்பிட்றதுக்காக ஒரு ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க. இந்த டே ஃபுல்லாக ஸ்பாயில் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி சங்கம் கேட்டுட்ருக்கான். அப்படிலாம் இல்லை நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. மன்னிச்சிரு, அடுத்த தடவை நான் ரொம்பவே பெட்டராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்னடா டின்னர் நல்லா போகுதுன்னு பார்க்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு மேனேஜர் கிம்மும் வந்துடுறான். ஹீரோயின் ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாள்னு சொல்லி சரி போதும் நம்ம வேறு எங்கேயாவது போகலாம், நீ போய் காரில் வெயிட் பண்ண, நான் பில் பே பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயினும் காரில் போகிறாங்க. சங்கம் வந்துட்டுருக்கான். அப்போ தான் சைடில் அவங்க பேசிகிட்டு இருக்கிறது கேட்குது. அவங்களும் மிஸ்டர் கிம் கிட்ட கொஞ்சமாச்சு டேரக்டர்கிட்ட சொல்லு, சண்டே அதுமா எங்களை வேலை வாங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சங்குக்கும் புரிஞ்சிருது கிம் ஒன்றும் டேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. சங்கும் ஹீரோயின் கிட்ட நீ முன்னே இருந்த மாதிரி இல்லை, எனக்கு என்னமோ நீ சேஞ்ச் ஆன மாதிரி தோணுது, உனக்கு ஏதாவது பிரச்சனையா என்கிட்ட சொல்லு, நீ ஏதாவது என்கிட்ட மறைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போதே இல்லை நான் ஒன்றும் மறைக்கல அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஏதாவது இருந்தாலும் அதுக்கு ரீசன் இருக்கும் நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லி சங்கும் அங்கேருந்து ட்ரைவ் பண்ணிட்டு போகிறான். சங் ஒரு பர்ஃபெக்ட் பாய் ஃப்ரெண்ட் பீஸாக இருக்கான். எல்லாத்தையும் அவனே புரிஞ்சுக்கிறான். ஹீரோயின் எதுவும் சொல்லனாலும் அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறான். பக்குவமாக நடந்துக்கிறான். அது மட்டும் இல்லாமல் எதுக்காகவும் ஹீரோயின் கிட்ட சண்டையும் சந்தேகமும் படவே மாட்டேங்கிறான். சங் இப்பெல்லாம் நடந்துக்கிறத பார்க்கும்போது நமக்கே தோணும் ஹீரோயின் நீ இவனை விட்டுட்டு போயிடாத அப்படின்னு சொல்லி. என்ன நடக்க போகுதுன்னு போக போக பார்த்தா தானே தெரியும். அடுத்த நாள் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து கேட்டுட்ருக்கா என்னாச்சு நேற்று ஏன் நான் சைடில் உன் கூட இருந்தேன்னு போய் சொன்னேன், நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணோம், அப்போ அவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லும்போது இப்போ தான் ஹீரோயினும் யோசிச்சு பார்க்குறா. உனக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுதா, ஏதாவது சீக்ரெட் இருந்தால் என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான் இல்லையா, இதை மனசில் வச்சு தான் கேட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் தெரிஞ்சுக்கிறான். இங்கே சங்கும் ரொம்பவே சோகமாக தான் இருந்துட்டு இருக்கான். சங்கை பார்க்கறதுக்காக செலின் தான் அங்கே வந்திருக்கா. ஹீரோயினை பற்றி செலினும் கேட்டுட்ருக்கா. அவள் நல்லா இருக்காளா, லீயை பற்றி ஏதாவது பேசினாலா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும்போது யார் உன்னோட பாய் ஃப்ரெண்டா, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் ஜோன் வெறும் பாஸ்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது செலினுக்கும் புரிஞ்சிருது. சரி 2 பேரும் ஒர்க் பண்ணுறாங்க, நீ இவன் எந்த உண்மையும் இவன்ட்ட சொல்லலை போல அப்படின்னு சொல்லி. அதே நேரத்தில் கரெக்டாக ஹீரோயினும் ஃபோன் அடிக்கிறாங்களா. சங்கும் ஃபோனில் சொல்லிகிட்டு இருக்கான் 7 o'clock வைவாஸ் ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் செலினும் கேட்டு வச்சுக்கிறா.
சங்கும் ஹீரோயினும் ரெஸ்டாரண்ட்டில் தான் இருக்காங்க. இதுக்கப்புறம் மறைக்கிறது சரிப்பட்டு வராது. சரி எல்லாம் உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயினும் சொல்ல வரா. அதுக்காட்டியும் செலின் லீயை கூட்டிகிட்டு வந்திருக்கா. கேஷுவலாக வர மாதிரி தான் வரா. ஆனால் ஆல்ரெடி தான் அட்ரஸ்லாம் நோட் பண்ணி வச்சிருப்பாளே. லீயும் வந்ததும் கேஷுவலாக ஹீரோயின்ட்ட நல்லா ரெஸ்ட் எடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கான். செலினும் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் உங்ககிட்ட எதுவும் சொல்லையேன்னு தான் நானும் எதுவும் சொல்லலை. ஆக்சுவலி 2 பேரும் ஒரே ப்ராஜெக்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. லீ தான் அதுக்கு இன்சார்ஜ் அப்படின்னு சொல்லி. சங்கும் அதிர்ச்சியில் ஹீரோயினை பார்க்குறான். அவளுக்கும் என்ன சொல்கிறதுனே தெரியல. இதே நேரத்தில் செலினும் ரொம்பவே சந்தோஷப்படுறா. எப்படியோ கோத்து விட்டோம் அப்படின்னு சொல்லி. ஹீரோயின்காக சங்கும் நிறையா சான்ஸ் கொடுத்து பார்த்துருப்பான். ஆனால் ஹீரோயின் உண்மையை சொல்லியிருக்க மாட்டேங்கிறாங்க. ரொம்பவே கோச்சிக்கிறான். இவ்வளோ உண்மையாக இருந்தும் அவன் நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயத்த மறைக்கிறா இல்லையா. அவன் மனசில் இன்னும் ஜூன் போலேங்கிறது அவனுக்கும் வருத்தமாக தான் இருக்குது. சங் தான் ரொம்ப நல்லவனாச்சு. என்ன கோவம் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு வழியாக ஹீரோயினோட காம்ப்ரமைஸ் ஆகிடுறான். அதுமே இப்போ லீயா இருக்கிறது வேற யாரும் இல்லை, ஜூன் தான். ஆக்சிடென்ட் ஆகினதுனால பழசெல்லாம் மறந்து போயிருப்பான். அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டாங்க ஜூனோட அம்மா காங். அதனால அவனுக்கு பழைய விஷயம் எதுவுமே ஞாபகப்படுத்தலை. அவன் இது வரைக்கும் கொரியாருக்கே வந்ததில்லாத மாதிரி அவன்கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க. வாழ்க்கையில் லீ வந்ததுலேருந்து அவளால் சரியாக டிசிஷன் மேக் பண்ண முடியல. ஏன்னா ஜூனை ரொம்பவே லவ் பண்ணியிருப்பா. இப்போ லீயும் அவனை மாதிரி தானே இருக்கா. ஆனால் அவளுக்கு தெரியாது அது உண்மையாலுமே ஜூன் தான் அப்படின்னு சொல்லி. அதனால சங்கோட இருந்த என்கேஜ்மெண்ட்லாம் வேண்டாம், இதுக்கப்புறம் மேரேஜ் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி டிசிஷன் தான் எடுத்திருப்பா. அப்பையும் சங் விட்டுருக்க மாட்டான். ஹீரோயின் மனசு மாறுற மாதிரி தெரியல. இருந்தாலும் சங்கும் விடாமல் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கான். மிகப்பெரிய உண்மை ஹீரோயினுக்கு தெரிய வருது. என்னன்னா ஹீரோயினோட அப்பாவும் ஜூனோட அப்பாவும் ஒன்று. அப்படி பார்த்தா அவங்க 2 பேரும் தான் ஹாஃப் சிப்ளிங்ஸ் ஆச்சு. இந்த உண்மையை சங் தான் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயின்கா அவ்வளோதான் தன்னோட ஃபர்ஸ்ட் லவ் நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு என்னதான் இருந்தாலும் ஜூனை விட்டு கொடுக்கவும் மனசு இல்லை. அதே நேரத்தில் பிரதராக ஏற்றுக்கிறதுக்கு சுத்தமாக மனசு இல்லை. சங் அவங்க அப்பாவோட தான் பேசிகிட்டு இருக்கான். அதான் ப்ரொஃபஸரும் சொல்லிகிட்டு இருக்காங்க, ஜூனோட லவ்க்கு நீ டிஸ்டர்பன்ஸாக இருக்காத, யூஜினை விட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி. ஏன் இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சங்கும் ரொம்பவே ஷாக் ஆகுறான். ஏன்னா அவன் தான் அவனோட ஹாஃப் சிப்ளிங் அப்படின்னு சொல்கிறாங்க. சங்கா தான் முன் வந்து ஹீரோயின் கிட்ட இப்படி சொல்லி வச்சிருப்பான். அப்படின்னாலும் ஜூனை விட்டுட்டு தான் கூட வந்துட மாட்டாளா அப்படின்னு. ஆனால் இப்போது உண்மையாலுமே ப்ரொஃபஸருக்கு பிறந்த பையன்தான் ஜூன். ஃபர்ஸ்ட் எபிசோடில் பார்த்த மாதிரி ஜூனுக்கு பழசு எல்லாமே ஞாபகம்லாம் வந்திருக்கும். ஹீரோனோட சந்தோஷமாக தான் இருந்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் சங்குக்கு தெரிய வரத்துக்கு முன்னாடியே ஜூனுக்கு தெரிஞ்சிருக்கும் ப்ரொஃபஸர் தான் தன்னோட அப்பான்னு சொல்லி. ஆனால் சங்கிட்ட சொல்லியிருந்திருக்கவும் மாட்டான். ஹாஸ்பிட்டலில் செக்கப் பண்ணும்போது அவங்க சொல்கிறாங்க, அவங்களுக்கு நடந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு ஒரு மேஜர் சர்ஜரி பண்ண வேண்டியது இருக்குது. அப்படி பண்ணலைன்னா அவங்களோட உயிருக்கே ரொம்ப ஆபத்தாயிரும் அப்படின்னு சொல்லி. அப்படி பண்ணாலும் நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கும். இது எல்லாத்தையும் ஜூனும் கேட்டுட்ருக்கான். ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறான். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் ஜூனால் ஹீரோயினை பார்த்துக்க முடியாதுங்கிறத அவன் புரிஞ்சுக்கிறான். அதனால் சங்கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கான். சங்குக்கு ரொம்பவே கோவம் வருது. அவன் கொஞ்சம் கூட தயாராக இல்லை அவனை பிரதராக ஏற்றுக்கிறதுக்கு. உனக்கு இந்த உண்மையெல்லாம் முன்னாடியே தெரிஞ்சுதான் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருக்கியா அப்படின்னு சொல்லி சங்கும் கேட்டுட்டு இருக்கான். இது தெரிஞ்சாலும் எந்த பெரிய வித்தியாசமும் இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் ஜூனும் நினச்சிட்டு இருக்கான். இப்போ சொல்கிறான் சங்கிட்ட, நீயே யூஜினை நல்லபடியாக பார்த்துக்கோ, அவளை எப்போவுமே ஹாப்பியாக வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அவன் கிவ் அப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டான். இவனுக்கு நடக்க போகிற ஆப்ரேஷனால தான் ஹீரோயினை கிவ் அப் பண்ணுறான் அப்படிங்கிறத சங்கம் புரிஞ்சுக்கிறான். இருந்தாலும் ஜூன் கிட்ட சொல்கிறான், இங்கே பாரு, நீ தான் அவளை சரியாக பார்த்துக்குவ, அவள் தான் உன்னை லவ் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லி இங்கே சங்கம் பேசிகிட்டு இருக்கான். ஆரம்பத்துலேருந்து ஹீரோயின்கிவாக அடிச்சுக்கிட்டவங்க இப்போ ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் நீ பார்த்துக்கோங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. 2 பேருமே ஹீரோயினை உண்மையாக லவ் பண்ணுறாங்க. அதனால தான் அவன் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சொல்லிட்டு இருக்கான், நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம், நீ சங்கம் கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் உன்னை கண்டிப்பாக நல்லா பார்த்துக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு. யூஜினுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. ஆல்ரெடி இவன் வேற அண்ணாவாச்சே. எதுவுமே சொல்ல முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்கா. ஜூனும் அங்கேருந்து போயிடுறான். சங்குக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. அதனால ஹீரோயின் கிட்ட வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறான். இந்த மாதிரி ஜூன் உன்னோட ஹாஃப் சிப்ளிங்லாம் கிடையாது, அவன் என்னோட ஹாஃப் சிப்ளிங் அப்படின்னு சொல்லி. இது கேட்டதும் ஹீரோயினுக்கு கொஞ்சம் ரிலீஃப் ஆகுது. அதே நேரத்தில் சங்கு இன்னொரு உண்மையும் சொல்கிறான். இந்த மாதிரி சர்ஜரிக்காக அவன் அப்ராட் போகிறான், அதனால தான் உன்னை பிரேக்கப் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி. நீ உன்னோட லவ்வை தேடிப்போ அப்படின்னு சொல்லி சங் ஹீரோயின் கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறான். அப்போ தான் அவனுக்கு கொஞ்சம் ரிலீஃபாகவே இருக்குது. இதே நேரத்தில் ஹீரோயினும் ஜூனை தேடி வேகமாக ஏர்போர்ட்டுக்கெல்லாம் போகிறா. அப்படியே கட் பண்ணால் 3 வருஷம் கழிச்சு காமிக்கிறாங்க. சங்கு ஹீரோயின் கையில் பாப்பாலாம் இருக்குது. என்னடா கல்யாணமே ஆகி குழந்தைய பிறந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்துட்ருப்போம். கடைசியில் அந்த ஃப்ரெண்டு பொண்ணு இருப்பாள், கண்ணாடி போட்டு பொண்ணு, அந்த பொண்ணோட குழந்தை தான் அது. செலினும் அங்கே தான் இருப்பாள். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்போ ஒன்றா தான் இருக்காங்க.
எங்கள் ஹீரோயின் தான் இன்னுமே ஜூனை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. மேகசினில் ஒரு வீடு ஆர்டிக்கல் வருது, அதை பார்க்குறேன். ஒருவேளை அங்கே தான் ஜூன் இருப்பானோ அப்படின்னு சொல்லி அங்கே தேடி போக ஆரம்பிக்கிறா. இங்கே ஜூனுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் கண்ணு தெரியாமல் போயிடுது. அவனும் தனியாக இருக்க பழகிக்கிறான். அப்போ தான் வெளியே போயிருப்பான். இங்கே கரெக்டாக ஹீரோயினும் உள்ளே வந்து வீட்டில் பார்த்துட்டு இருப்பா. இது ஒரு வேளை ஜூன் வீடா இல்லையான்னு அவளுக்கு தெரியாது. ஜூனும் அங்கே வந்துடுறான். இங்கே ஹீரோயினுக்கு ஜூனை பார்த்ததும் பேச்சே வர மாட்டேங்குது. கண் கலங்கி போய் நிற்கிறான். இங்கே ஜூனும் வந்திருக்கிறது யாரு, யோஜினா அப்படின்னு சொல்லி கரெக்டாக சென்ஸ் பண்ணிக்கிட்டுறான். அவனுக்கும் கண்ணெல்லாம் கலங்குது. ஹீரோயின் அவனும் ரொம்பவே மிஸ் பண்ணியிருப்பான். இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. இதோட இந்த சீரீஸே முடியுது. இது ஹாப்பியான ஹார்ட் வார்மிங் எண்டிங்னு சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதில் 4th எபிசோட்க்கு அப்புறம் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணியிருப்பேன். லாஸ்ட் எபிசோட் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு சீரீஸ் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா தாராளமாக போய் பாருங்கள். இது ஹாப்பி எண்டிங்காக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை இப்போயே ஸ்டாப் பண்ணிட்டு போயிடுங்க. ஏன்னா அடுத்து சொல்ல போகிறது ரொம்பவே சேடான விஷயம். இதில் சங்குன்னு ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களோட ஒரிஜினல் நேம் யோங் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று வரும், எனக்கு சரியாக தெரியல. ஆனால் அவங்க சூசைட் அட்டம் பண்ணி இறந்துட்டாங்க 2010. சூசைட் அட்டம் பண்ணிக்கிட்டாங்க லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருந்ததுனால. சங் நடித்த எந்த சீரீஸும் மோஸ்ட்டாக நீங்களும் நானும் பார்த்துருக்க மாட்டோம். அவங்களுக்கும் இந்த வீடியோ ஒரு கான்ட்ரிபியூஷனாக இருக்கட்டும். அடுத்தடுத்து நிறையா சீரீஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் லைக் போட்டால் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதனால் லைக் போட்டுட்டு உங்களோட கருத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணிடுங்க. Thank you for watching.